உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் வழங்கும் பா எழுத வா இணைய வழி மரபு பயிற்சி வகுப்பு. அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் சொல்லின் செல்வர் கலைமாமணி ஐயா ஆவடிக்குமார் அவர்கள் தலைமையில் பயிற்சியின் மரபாசான் பாவலர் மாமணி ஐயா கோவிந்தராசன் பாலு அவர்கள் நடத்திய இணைய வழி பயிற்சி வகுப்பின் 47வது வகுப்பை இந்த காணொளியில் கண்டு மகிழலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அனைவருக்கும் வணக்கம். அனைத்திந்திய தமிழ் சங்கம் நிகழ்த்துகின்ற பா எழுதவா இணைய வழி மரபு பயிற்சி இன்றைக்கு 47வது அமர்வு. இதுவரை 46 அமர்வுகளை கடந்து 47வது அமர்வில் இன்றைக்கு நாம் கூடியிருக்கிறோம். பல்வேறு இலக்கண மரபு வகை சிறப்புகளை நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய மொழியை வளப்படுத்துவதற்கும் நிலைப்படுத்துவதற்கும் எடுத்தாண்ட செயல்முறைகள், அதை பின்பற்றி அவர்கள் உருவாக்கிய யாப்பு வகைகள் என்று தமிழில் சிறந்து நிற்கின்ற இலக்கண மரபுகளை நம்முடைய பாவலர் மாமணி கோவிந்தராசன் பாலு ஐயா அவர்கள் தொடர்ந்து நமக்கு கற்பிக்கின்ற பெரும் பணியை சிறப்பாக செய்து வந்திருக்கிறார். 47 அமர்வுகளை கடந்து 50வது அமர்வில் நாம் கற்றதை சீர்தூக்கி சீராய்ந்து பார்த்து நம்மை நாமே சமப்படுத்திக் கொள்வதற்குரிய திறன் ஆய்வு தேர்வு நடத்த இருக்கிறோம். அந்த வகையில் நாம் நம்முடைய நோக்கத்தின் ஒரு சிறப்பான இடத்தை அடைந்திருக்கிறோம் என்று சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நாம் தொடர்ந்து இடைவிடாது இந்த இலக்கண பயிற்சியை முன்னெடுத்து அதை செழுமையாகவும் சிறப்பாகவும் நிறைவாக்கவும் இன்றைக்கு நாம் செய்து வந்திருக்கிறோம். எனவே இந்த 46 வகுப்புகளில் நாம் கற்றது மட்டுமல்லாமல் இந்த 50வது வகுப்பு வரை நாம் தொடர்ந்து கற்பதையும் தீராய்வு செய்கின்ற வகையில் தனித்திறன் ஆய்வு தேர்வு நடத்திருக்கிறோம். அது முறையாக அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதன் வழியாக தேர்வு பெற்றவர்களுக்கு இளம் பாவலர் விருதும் அதற்குரிய சான்றிதழும் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பண்பாட்டு மரபு செல்வங்கள் நடுவத்தோடு இணைந்து சான்றிதழும் விருதும் வழங்க இருக்கிறோம். அந்த தேர்வை தமிழியல் துறை மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் இணைந்து அதை நடத்த இருக்கிறது. அதை பற்றி அறிவிப்புகள் அடுத்து சில நாட்களில் வெளியிட இருக்கிறோம். எனவே இது பலர் இந்த வகுப்புகளில் பங்கெடுத்திருக்கிறார்கள். சிலர் பங்கெடுக்க முடியவில்லை என்றாலும் நம்முடைய கழகமுரசு தமிழ்காட்சி ஊடகத்தில் இதை நாம் வெளியிட்டிருக்கிறோம். அதில் நம்முடைய வகுப்புகள் அனைத்தையும் 46 வகுப்புகளையும் அதில் பதிவு செய்திருக்கிறோம். அதை கண்டு அதன் வழியாக கற்றுக்கொண்டும் வருகிறார்கள். எனவே இப்படி இதுவரை கற்றவர்கள் மட்டுமல்லாமல் இனிமேல் புதியதாக சேர விரும்புபவர்கள் கூட நம்முடைய கழகமுரசு தமிழ்காட்சி ஊடகத்தில் இருக்கின்ற இந்த காணொளிகளை பார்த்து அல்லது அவர்கள் ஏற்கனவே தெரிந்ததை உணர்ந்ததை வைத்து தேர்வில் கலந்து கொள்ள விரும்பினால் அவர்களும் கலந்து கொள்ளலாம். இதற்கு எந்த தடையும் இல்லை. எனவே கலந்து கொள்ளுகின்ற அனைவருக்கும் வாய்ப்பு தர வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு விருதும் சான்றிதழும் தகுதியை அடிப்படையில் தான் வழங்கப்படும். எனவே
தங்களால் தங்களுடைய தேர்வில் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை உள்ள யார் வேண்டுமானாலும் இந்த தேர்வில் கலந்து கொள்ளலாம். இதுவரை கடகமுரசு நடத்திய பா எழுதவா வகுப்புகளை பார்வையிடாதவர்கள் கூட இனி பார்வையிட்டு அதற்குரிய பயிற்சியை கடகமுரசு தமிழ்காட்சி ஊடகத்தின் வழியாக பெற்று அந்த தேர்வில் கலந்து கொள்ளலாம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இன்றைக்கு 47வது அமர்வில் நாம் கூடியிருக்கிறோம். இந்த 47வது வகுப்பில் நம்முடைய மரபு பாவலர் மாமணி கோவிந்தராசன் பாலையா அவர்கள் கடந்த சிறப்பு இலக்கண முறைகளை பற்றி வகையொலி போன்ற அரிதினும் அரிதான இலக்கண வகைப்பாடுகளை அவர் எடுத்து வைத்து நம்முடைய வகுப்பை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைய 47வது வகுப்பில் வாழ்த்துரை வழங்குவதற்காக அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் தொடக்க நிலையிலிருந்து நம்மோடு பணியாற்றி கொண்டிருப்பவர் சென்னை ஆல்பா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இணை பேராசிரியராக தமிழ்துறை தலைவராக இருந்து தமிழ் பணி ஆசிரிய பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர், அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் தமிழ் திறன் ஆய்வு நடுவம் இயக்குனர் என்று பல நிலைகளில் நம்மோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற முனைவர் தமிழரசி கோதை மார்பன் அவர்கள் வாழ்த்துரை வழங்க வருகை தந்திருக்கின்ற அவரை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். வழக்கம் போல் இந்த அமர்வையும் நம்முடைய ஒருங்கிணைப்பாளர்கள் அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் செயலாளர், சென்னை உயர்நீதிமன்றத்தின் சான்றுறுதி ஆணையர் வழக்கறிஞர் ஆக்கூ நரிமதி அவர்கள், அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் அம்மா தமிழ் பீடம் செயலாளர் தமிழ்த்தாரகை சுகந்தீனா அவர்கள், அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் தென்மண்டல தலைவர் முனைவர் சி முருக சரஸ்வதி அவர்கள் என்று ஒருங்கிணைப்பாளர்கள் சிறப்பான வகையில் ஒருங்கிணைத்து தந்திருக்கிறார்கள். அவர்களைப் போலவே அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், அமைப்பாளர்கள், ஆதரவாளர்கள், உறுப்பினர் என்று பல்வேறுபட்டவர்கள் இந்த நிகழ்ச்சி சிறப்புற உருவாவதற்கும் நடைபெறுவதற்கும் உதவியாக இருந்த அனைவருக்கும், இதை தொடர்ந்து பார்வையிட்டு வருகின்ற உங்களுக்கும் நன்றி தெரிவித்து இன்றைய 47வது அமர்வில் வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கின்ற சென்னை ஆல்பா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் தமிழரசி கோதை மார்பன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறேன். வணக்கங்கய்யா. நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். பொன்னை உயர்வை புகழை திரும்பிடும் என்னை கவலைகள் தின்ன தகாததென்று நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். ஐயாவுக்கு மீண்டும் வணக்கம். அனைத்திந்திய தமிழ்ச் சங்கத்தின் பா எழுதவா இணைய வழி மரபு பயிற்சியின் 47ஆம் வகுப்பு இன்று இனிதே தொடங்கி இருக்கின்றது. மரபு பயிற்சி ஆசான் மரபு மாமணி கோவிந்தராஜு பாலு அவர்களை வணங்கி வாழ்த்துரைக்க சென்னை உயர்நீதிமன்ற சான்று உறுதி ஆணையர் வழக்கறிஞர் ஆக்கூ நிறைமதி இந்த அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் செயலாளராக மட்டுமல்லாமல் அவரோடு இணைந்து அம்மா தமிழ் பீட தலைவர், அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் செயலாளர் தமிழ் திரு சுகந்தீனா அவர்களும், அனைத்திந்திய தமிழ்ச்சங்க தென்மண்டல தலைவர் முனைவர் சே முருக சரஸ்வதி அவர்களும், அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற பல நிர்வாகிகளும் இணைந்து இந்த நிகழ்வினை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு முதலில் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழரின் மாண்பும் கலை சிறப்பும் காலம் கடந்தும் நிலைத்திருக்கும் என்பதை விவரிக்கும் வண்ணத்தில்தான் இந்த மரபு கவிதை
பயிற்சி தொடர்ந்து நீண்ட பாலைவனத்தில் வற்றாது ஓடும் சுனை நீர் போல தங்கு தடையின்றி 47வது வகுப்பை இன்று எட்டியுள்ளது. பாடறிந்து ஒழுகும் புலவராம் புரவலர் அம்மா தமிழ்ச்சங்கத்தின் தலைவர், சொல்லின் செல்வர், நல்லார்க்கினியர், கலைமாமணி அண்ணன் ஆவடி குமார் ஐயா அவர்களினுடைய சீரிய தமிழ் பணி, தன்னுடைய பல பணிகளுக்கிடையே குடும்பம், அரசியல், தமிழ் பணி, சமூக பணி ஆகியவற்றில் ஆற்று நீர் போன்று ஓய்வறியாது உழைக்கும் இந்த மாமணியின் உழைப்புத்தான் இன்று 47வது இணைய வகுப்பை நாம் தொட்டு உள்ளோம். சங்கத்தின் சீர்மிகு செயற்பாட்டால் அனைவருடைய நிர்வாகிகளின் ஒத்துழைப்பால் இந்த இணைய வழி பயிற்சி வகுப்பு நம்மோடு தொடங்கிய இணைய வகுப்புகள் எல்லாம் பாதியில் நிற்க நாம் இன்று தொடர்ந்து இது 47வது வகுப்பாக நடத்தி கொண்டு வெற்றியுடன் சிறந்து திகழ்வது சீரிலமை தமிழ்த்தாயின் சிறப்பினை பறைசாற்றி வருகின்றது. நிறைவாக பணி சிறந்து தமிழ் வளர்ச்சியை பாரெங்கும் எடுத்து சென்று கொண்டிருக்கிறது. ஐயா அவர்கள் கூறியது போல நேரில் பங்கேற்கின்ற மாணவர்கள் மட்டுமல்லாது இன்று காலம் கடந்தும் யார் வேண்டுமானாலும் புது கவிதை காலத்தில் மரபு கவிதையை பற்றி அறிந்து கொள்ள இந்த வகுப்புகள் என்றும் நிலை பெற்ற சான்றுகளாக எப்பொழுதும் இருக்கும் என்பதை நினைத்து நாம் அனைவரும் ஐயாவிற்கு வாழ்த்து தெரிவிப்பதுடன் இந்த இணைய வகுப்புக்கு வாழ்த்துக்கள் 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 என்று நாம் மனமாற வாழ்த்த வேண்டும். பாத்திரத்தை இனிதாக எளிதாக மரபு மாமணி பயிற்சி ஆசான் அவர்கள் திரு கோவிந்தராசன் பாலு அவர்கள் அன்பாக அரவணைத்து வழிகாட்டுதலும் இப்பயிற்சியை புது பொலிவு பெற செய்கின்றது. அவரின் இந்த சீரிய பணி கம்பனை போல் வள்ளுவனை போல் என்று கூறுவது போல காலம் கடந்து இந்த இணைய வழி காலத்திலும் நம்முடைய மரபு கவிதையானது இன்று நாம் படிக்கின்ற வரலாற்றை போல இன்னும் பல நூற்றாண்டுகள் கழித்து இந்த மரபு கவிதையின் சிறப்பை எடுத்து செல்லும். ஏழு பிறப்பும் ஏமா புடைத்து என்ற வாக்கிற்கிணங்க எத்தனை காலங்கள் வந்தாலும் இந்த புது கவிதை யுகத்தில் மரபு கவிதை எழுதுகின்ற நிலை எவ்வாறு வளர்ச்சி அடைந்துள்ளது என்பதற்கு அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கத்தின் இந்த பா எழுதவா நிகழ்ச்சியில் பெரும் ஒரு மலையில் இடப்பட்ட விளக்கு போன்ற எப்பொழுதும் திகழும் என்பதில் ஐயமில்லை. எனவே இந்த மரபு மாமணி நம்முடைய பயிற்சி ஆசான் தொடக்க வகுப்பில் முதல் எழுத்து சார்பெழுத்து என்று தொடங்கி பாவகைகளை விளக்கி பாவகைகளில் இருக்கின்ற அத்துணை சீர்களையும் பிரிவுகளையும் வகை வகையாக ஒரு சிறந்த ஆசிரியர் என்றக்கூடிய இலக்கணத்திற்கு இணங்க எவ்வாறு அவற்றை எளிமையாக எடுத்து உரைக்க வேண்டும், எப்படி மனதில் பதிய வைக்க வேண்டும், அதை எவ்வாறு நாம் அசஸ்மெண்ட் என்பதும் அசைன்மெண்ட் என்பதும் இன்றைய காலத்தில் சொல்லப்படுகின்ற தொடர்கள். அதுல குவாலிட்டேட்டிவ் நமக்கு குவான்டிடேட்டிவ் என்ற இருவகை மதிப்பீடுகள் செய்யப்படுகின்றது. அந்த வகையிலும் ஐயா அவர்கள் ஒரு நிறுவனத்துடன் இணைந்து பல்கலைக்கழகத்துடன் இணைந்து இந்த பயிற்சியாளர்களுக்கெல்லாம் ஒரு பட்டத்தையும் வழங்க இந்த வகுப்பானது வெறும் சான்று டாக்குமெண்டாக இல்லாமல் நம்முடைய தொன்மை வாழ்ந்த தமிழினை காலம் கடந்து எடுத்து செல்லும் அப்படிப்பட்ட இந்த வகுப்பினை வாழ்த்தி வணங்குவோம். பல்லாண்டு வாழ்க, இந்த சீரிய பணி தொடர்க என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விரைவாகவும் நிறைவாகவும் வாழ்த்துறையை வழங்கி இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு முன்னோட்டத்தை பேராசிரியர் முனைவர் தமிழரசி கோதை மார்பன் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதற்காக நன்றி தெரிவித்து, பல்வேறு இன்னல்கள் இடுக்கண்கள் வந்தபோதும் அதையெல்லாம் கடந்து மிக சிறப்பான வகையில்
தன்னுடைய கல்வி பணியை தொடர்ந்து செய்து வருபவர் என்ற நிலையில் தமிழ் பணியையும் எல்லா வகையிலும் எல்லா அமைப்புகளோடும் இணைந்து பணியாற்றுகின்ற ஒரு மனநலம் மிக்கவர். அப்படிப்பட்ட சிறப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் முனைவர் தமிழரசி கோதை மார்பன் அவர்கள் சொன்னதை போல நாம் மற்றவர்களுக்கு பயன்படுகின்ற வகையில் அனைத்திந்திய தமிழ் சங்கம் இது போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகிறது. இது யாருக்கும் போட்டி என்ற நிலையோ அல்லது யாரையும் எதிர்கொள்ள வேண்டும் என்ற தேவையோ நமக்கு எப்பொழுதும் இருந்ததில்லை, இருக்க போவதும் இல்லை. நம்மை பொறுத்தளவில் யார் தமிழ் பணி செய்தாலும் அவர்களுக்கு ஊக்கமளிக்கவும் அவர்களுடைய உழைப்பை மதிக்கவும் பாராட்டவும் தயங்கியதில்லை. அவர்கள் செய்கின்ற பணி தமிழுக்கு சிறப்பு சேர்ப்பதாகவும் தமிழுக்கு பெருமை தருவதாகவும் தமிழை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்வதாகவும் இருக்குமேயானால் அதை நாம் மகிழ்ந்து வரவேற்போம். அவர்களுக்கு நம்மால் இயன்ற வகையிலெல்லாம் துணை நிற்கவும் தயங்கியதில்லை. ஆனால் சிலர் இதை வணிகமயப்படுத்துகின்ற பொழுது, இதை வியாபாரமாக்குகின்ற பொழுது, நம்மிடத்தில் கற்றுக்கொண்டே மற்றவர்களிடம் காசு பெற்றுக்கொண்டு கற்பிக்கிறேன் என்று அறிவிக்கின்ற பொழுது நாம் ஒரு சரியானவர்களை உருவாக்குவதற்கு வழிகாட்டாமல் வியாபாரிகளுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறோமா என்ற ஒரு வேதனை வருகிறது. எனவே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நாம் விலகி நிற்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஏனென்றால் அனைத்திந்திய தமிழ் சங்கம் தொடக்க நிலையிலிருந்து இன்று வரை தமிழுக்காக மட்டுமே நாம் நம்முடைய பணிகளை செய்து வந்திருக்கிறோம். எந்த நிலையிலும் எதற்காகவும் யாரிடத்திலும் காசு பெற்றுக்கொண்டு பணத்திற்காக யாருக்கும் எந்த விருதையும் சான்றிதழையும் எப்பொழுதும் தந்ததில்லை, இடியும் தரப்போவதில்லை. ஆனால் சிலர் வகுப்பை நாம் வாயிடதவா என்ற வகுப்பை நடத்தி கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் நாங்களும் நடத்துகிறோம், கட்டணம் செலுத்துங்கள் என்று வசூல் செய்கின்ற பொழுது, அதை பற்றி நம்மிடத்தில் முறையீடுகள் வருகின்ற பொழுது அது சரியான நெறிமுறையாக இல்லாத காரணத்தால் அது போன்றவர்கள் அவர்கள் வணிகம் செய்வதற்கு அல்லது தங்களை வளப்படுத்திக் கொள்வதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கின்றன. ஆனால் தமிழை பயன்படுத்தி அப்படிப்பட்ட பணிகளை செய்வது என்பது சரியானது இல்லை என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. எனவே அப்படிப்பட்டவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். தமிழுக்காக உழைப்பவர்கள் தங்களுடைய தகுதியின் அடிப்படையில் உழைக்க வேண்டுமே தவிர, தகுதியின் அடிப்படையில் தகுதியை வைத்து விருதுகளும் சிறப்புகளும் மற்றவர்களுக்கு தர வேண்டுமே தவிர, பணத்தை பெற்றுக்கொண்டு தருவதென்பது தருகின்றவர்களுக்கும் தகுதி இருப்பதாக தெரியாது, பெறுகின்றவர்களுக்கும் அது சிறப்புக்குரியதாக இருக்காது என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்டி, இன்றைக்கு 47வது அமர்வு. இதுவரை 46 அமர்வுகளில் பல்வேறு, அதுவும் குறிப்பாக கடந்த சில அமர்வுகளில் நம்முடைய மரபு பாவலர் மாமணி கோவிந்தராசன் பாலையா அவர்கள் தொடர்ந்து இலக்கணத்தில் இருக்கின்ற சிறப்பு வண்ணப்பாக்கள் அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கின்ற சிறப்பு இலக்கண வகைகள் என்றெல்லாம் பல்வேறு செய்திகள், குறிப்பாக வகையொலி, அசைநிலை, கூன் போன்ற அரிதினும் அரிதாக பயன்படுத்தப்படுகின்ற அழகுக்கு அழகு சேர்க்கின்ற அந்த சிறப்பு இலக்கண மரபுகளை பற்றி அவர் தொடர்ந்து கற்பித்து வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு 47வது வகுப்புக்கு இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற பாவலர் மாமணி
கோவிந்தராசன் பாலையா அவர்களை வரவேற்று இன்றைய அமர்வை அவரிடம் ஒப்படைக்கிறேன். வாழ்க தமிழ். அனைத்திந்திய தமிழ்ச் சங்கத்தின் சொல்லின் செல்வர், நல் வழிகாட்டி, சொன்னதை சிறப்புற செய்ய வேண்டும், சீர்பட வேண்டும் என்று தமிழை வளர்க்கும் நற்பணியை சிறப்புற செய்து வருகின்ற ஐயா அவர்களுடைய வழிகாட்டலில் பா எழுதவா என்ற இந்த நிகழ்வானது இன்றைக்கு 47வது வகுப்பை தொட்டிருக்கிறது. ஒரு பெரிய வரலாற்று சாதனை என்று சென்ற வாரம் நான் குறிப்பிட்டேன். அது மட்டுமல்ல, ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல அரிதினும் அரிதாய் இருக்கின்ற இலக்கண கோட்பாடுகளை எல்லாம் நாம் இன்றைக்கு சென்ற வகுப்பிலே பார்த்தோம். அதுபோல சிறப்பு நிலைகளை, கோட்பாடுகளை எல்லாம் நாம் அறிந்து வைத்துக் கொண்டால், தெரிந்து வைத்துக் கொண்டால், உணர்ந்து அதை உள்வாங்கிக் கொண்டால், நாளைய இலக்கண முறைப்படுத்தி வருகின்ற நிகழ்வுகளையும் புத்தகங்களையும் நாம் பார்க்கின்ற பொழுது, படிக்கின்ற பொழுது உணர்ந்து அதனை மனப்பூர்வமாக மனத்திலே பதிய வைப்பதற்கு எளிதாக இருக்கும். அதற்காகத்தான் நாம் அரிதான இலக்கண கோட்பாடுகளையும் இன்றைய வகுப்புகளில் எல்லாம் பா எழுதவா என்ற வகுப்புகளில் வழங்கி வருகிறோம். ஐயா இன்றைய தினம் 2 நிலைகளை எடுத்து சொன்னார்கள். அந்த நிலையில் முதலாவதாக நாம் தமிழை வளர்க்கின்ற பொழுது தன்னலமற்ற பணியை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். வணிக நோக்கத்திற்காக செய்யக்கூடாது என்பதை இன்றைய தினம் வலியுறுத்தினார்கள். நமது அனைத்து இந்திய தமிழ்ச் சங்கமும் அந்த கோட்பாட்டிலே தான் தொடர்ந்து தன்னுடைய அந்த நிலையை மேம்படுத்தி வருகிறது. வணிக நோக்கத்திற்காக நாம் தமிழை வளர்க்கக்கூடாது என்று. அதே போல நாம் தேர்வை நடத்தி அந்த தேர்விலே சிறந்த நிலையிலே திறன் அடைந்தவர்களுக்கெல்லாம் இளம் பாவலர் என்றும், பிறகு மற்றொரு தேர்விலே பாவலர் என்றும் வழங்க இருக்கிறோம் என்று சொன்னார்கள். குறிப்பாக நான் சில ஊடகங்களில் அல்லது முகநூலில் பார்க்கின்ற பொழுது வியப்பாக இருக்கின்ற ஒரு மற்றொரு நிலையையும் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். என்னவென்றால், ஒருவருக்கு ஒரு விருது அளிப்பதென்றால் தகுதியான சொல்லுடைய தகுதிக்கேற்ற விருதை வழங்க வேண்டும். கவி வேந்தர் என்றும், ஆசு கவி என்றும், கவி வித்தகர் என்றும் வழங்கி வருகிறார்கள். அதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது எந்த அடிப்படையிலே அவர்கள் வழங்குகிறார்கள் என்பதை ஒரு கேள்விக்குறியாக நாம் மனத்தில் வைத்துக் கொண்டு, இன்றைய தினம் நமக்கு வாழ்த்துரை வழங்கிய பேராசிரியர் பெருந்தகை சகோதரி தமிழரசி கோதை மார்பன் அவர்கள் அனைத்து இந்திய தமிழ்ச் சங்கத்தினுடைய ஆய்வு மையத்தில் சிறப்புற நம்மோடு அனைத்து இந்திய தமிழ்ச் சங்கத்தின் அந்த நிலையை உயர்த்துகின்ற வகையிலே, தன்னால் மேம்பட்ட வகையிலே பங்காற்றி வருகின்றார்கள். அவர்களுடைய இன்சொல் நலமாம், அவர்களுடைய இல்லறம் நல்லறமாம், அன்போடு ஒழுகுதல், ஆற்றலில் சிறத்தல், தன்மை மாறா தகைசால் பெருமையும், நன்மை செய்து நாளும் வாழ்கவே என்று வாழ்த்தி அவர்களை நமக்கு இன்றைய தினம் சிறந்த முறையிலே நல்லதொரு வாழ்த்துரை வழங்கியதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்வோம். அதுபோல இந்த வகுப்புகளை எல்லாம் செம்மைப்படுத்தி ஒருங்கிணைத்து சிறப்பாக நடைபெறுவதற்கு ஆவண செய்கின்ற சகோதரி ஆக்கு நிறைமதி அவர்களுக்கும், தமிழ் தாரகை சுகந்தினா அவர்களுக்கும், முனைவர் சே முருகசரசு அவர்களுக்கும்,
இந்த நிகழ்விலே நேரலையில் பங்கேற்று சிறப்பிக்கின்ற பாவலர் பெருமக்களுக்கும், ஊடகம் வாயிலாக பயின்று பார்த்து கேட்டு அதை மனத்தில் உள்வாங்கிக் கொண்டிருக்கின்ற பாவலர் பெருந்தகைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஒரு சிறந்த இலக்கை நோக்கிய பயணத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். இலக்கணம் கற்பது என்பது ஒரு நிறைவானது, முடிந்துவிட்டது என்று நிலை கிடையாது. தொடர்ந்து அனைவரும் பயின்று கொண்டேதான் இருக்க வேண்டும். அழகாக சொல்வார்கள் கற்றல் கற்பித்தல் என்று. இந்த நிலையைத்தான் நாம் தொடர்ந்து செய்து வருகின்றோம். கற்றால் தான் கற்பிக்க முடியும். அந்த கற்றல் கற்பித்தல் இரண்டும் தமிழ் தொண்டாக அமைந்தால் அது அவர்களுக்கு நேரடியாக இன்றைய தினம் பணத்தை தராவிட்டாலும், பொருளை அள்ளி தராவிட்டாலும், நாளைய உலகம் அவர்களை நினைத்து பார்க்கும். இலக்கியங்கள், இலக்கணங்கள் படைத்த பெரும் புலவர்கள் எல்லாம் பொருள் வேண்டி காவியங்கள் படைத்தவர்கள் எல்லாம் பொருளுக்காக படைக்கவில்லை, தமிழ் வளர்ச்சிக்காகவும் தமிழெண்ணைக்காகவும் படைத்திருக்கின்றார்கள் என்பதை நாம் உணர்ந்தால் நாமும் தமிழ் பணியில் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு உட்படுவோம். அந்த வகையிலே நாம் தொடர்ந்து தமிழ் பணி ஆற்றுவோம். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பது போல என் கடன் தமிழ் பணி செய்வது என்பது மனத்தில் இருத்தி, இன்றைய தினம் சென்ற வகுப்பில் 46வது வகுப்பிலே அரிதான இலக்கண வகைகளை எல்லாம் பார்த்தோம். தூண், விகாரம், முத்தலம் என்றெல்லாம் அரிதான இலக்கண கோட்பாடுகளை பார்த்தோம். அதுபோல இன்றைய தினம் பொருள்கோள் என்ற ஒரு கோட்பாட்டை பார்க்க இருக்கிறோம். இந்த பொருள்கோள் தான் அடிப்படையானது, ஒரு முக்கியமானது. பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை என்பது போல பொருளில்லாத கவிதைக்கு பயனில்லை என்று சொல்லலாம். அந்த பொருளை எந்த வகையில் நாம் பயன்படுத்துகிறோம், அந்த பொருளை அந்த நாம் எழுதுகின்ற பாவிலே எப்படி கொண்டு வருகிறோம், எப்படி அதை மனத்திலே இருத்தி சொல்ல வேண்டிய கருத்தை நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி பொருள்பட சொல்கிறோம் என்பதுதான் பொருள்கோள். பொருளை கோள் ஆழ்தல் என்று கூட சொல்லலாம். அந்த பொருள்கோள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அந்த மொழியினுடைய திறனை வளர்ப்பதற்காகவும், பொருள் அடைவு உடையதாகவும், பொருள் நடை மிக்கதாகவும், பொருள் சிறப்பு உடையதாகவும் அமைக்கின்ற வகையிலே பல வகைகளிலே பொருள்கோளானது அமைக்கப்படுகிறது. இயல்பாக ஒரு நிலையை சொல்லுவதும், மாற்றி சொல்வதும், ஆனால் பொருள் மாறாமல் புனைவது என்பதுதான் பொருள்கோளினுடைய அடிப்படை கோட்பாடாகும். அதற்காக நம் புலவர்கள் எல்லாம் எத்தகைய வழிமுறைகளை எல்லாம் கடைபிடித்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது வியப்பாக இருக்கிறது. திருக்குறள் முதலாக பல இலக்கண, இலக்கிய, காவிய அமைப்புகளை எல்லாம் நோக்குகின்ற பொழுது இந்த பொருள்கோள் பற்றிய சூத்திரங்களை எல்லாம் நன்னூல் இலக்கண அந்த நெறியிலே பார்க்கின்ற பொழுது சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. தொல்காப்பியத்தில் ஒரு குறிப்பிட்ட பொருள்கோள் மட்டும் கையாளப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு படிப்படியாக அந்த பொருள்கோள் விரிவடைந்திருக்கிறது. அதுதான் வளர்ச்சி என்று சொல்கிறோம். வளராமல் அப்படியே உள்ளதை உள்ளவாறு இல்லாமல் அதிலே அடுத்த கட்ட நிலைகளுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மொழி வளர்கிறது என்று பொருள். அந்த வகையிலே இன்றைக்கு இந்த பொருள்கோளானது வளர்ந்து பல நிலைகளை கடந்து பல வகைகளை உட்படுத்தி ஏறக்குறைய நிறைய வகைகள் இருந்தாலும் அடிப்படையாக ஒரு 8 விதமான பொருள்கோளை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பொருள்கோள் என்பது நாம் சொல்ல வேண்டிய கருத்தை பொருள்பட பாவிலே வைப்பதுதான், அதுதான் எழுதுவதுதான். அதை நாம் எப்படியெல்லாம் சாதாரணமாக சொல்கிறோம், எப்படியெல்லாம் மாற்றிச் சொல்லலாம் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம்.
அதிலே பல வகைகள் இருப்பினும் பெரும்பாலான பாடல்கள் எல்லாம் ஆற்று நீர் பொருள்கோள் என்ற வகையிலே அமைக்கப்படுகிறது. காரணம், அது எளிய முறை என்பது மட்டுமல்ல, படிப்போர் அதனை சுவைபட நேரடியாக பொருளை தெரிந்து கொள்வதற்கு அது பயன்படுகிறது. அதுதான் இந்த ஆற்றிலே நீரானது எப்படி செல்லும் என்றால், அந்த மலையிலே உருவாகின்ற அந்த நீரானது, ஆற்று நீரானது, நதியானது அப்படியே தவழ்ந்து வந்து ஒரு திசையிலே கடலை நோக்கியோ அல்லது எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு சென்று கொண்டேதான் இருக்கும். மீண்டும் திரும்ப வராது. சென்று கொண்டிருக்கிற ஆறு திரும்பி பார்க்காது, திரும்பி வர முடியாது. அதுவே கதை. அது இயற்கையினுடைய அமைப்பு. எங்கோ தோன்றுகிறது, எங்கோ தவழ்கிறது, எங்கோ தடுக்கப்படுகிறது, எங்கோ தேக்கப்படுகிறது, எங்கோ தாவி செல்கிறது. அப்படியெல்லாம் பல நிலைகளை கடந்து பல மதகுகள் வழியாக வயல்களுக்கெல்லாம் பாய்ந்து ஒரே திசையிலே நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அதுபோல நாம் எழுதுகின்ற அந்த பாடலும் இயல்பாக ஒரே திசையில் பொருள்பட அமைதல் தான் ஆற்று நீர் பொருள்கோள் என்று சொல்லப்படுகிறது. அந்த பாடலை படித்தால் அப்படியே நேராக பொருளை தெரிந்து கொண்டே செல்லலாம். அவ்வளவுதான். எல்லா பாடல்களும் 90% பாடல்கள் எல்லாம் அப்படித்தான் எழுதப்படுகிறது. அப்பொழுதுதான் படிப்பவர்கள் அதை எளிதாக புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக இயல்பாக நிலையில் எழுதப்படுதல் அப்படி என்பதை மனத்தில் கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனால், கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக என்ற ஒரு குறளை எடுத்துக்கொண்டால், அப்படியே கற்க, அடுத்தது கசடர, அடுத்தது கற்பவை, அடுத்தது கற்றவின், நிற்க அதற்கு தக. இதிலே அப்படியே அந்த ஆற்றை போல சொல்லப்படுகின்ற அந்த கருத்தும் இருக்கின்ற காரணத்தினால் நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது. இது போலத்தான் பாடல்கள் அமைக்கப்படுகின்றன. திருக்குறளை நாம் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் மிக எளிதாக இப்படி சொல்லலாம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 90% மேற்பட்ட பாடல்கள் இப்படித்தான் எழுதப்படுகின்றன. உயர்வர உயர்நலம் உடையவன் ஏவனவன், அயரரும் அதிநலம் அருளினன் அயனவன், அயரரும் அமரர்கள் அதிபதி ஏவனவன், துயரரு சுடரடி தொழுதலன் மனனே அப்படின்ற ஒரு பாடல் என்று வைத்துக் கொள்ளுமே. அந்த பாடலும் அப்படித்தான் இயல்பாக அப்படியே போய்கொண்டே இருக்கிறது. அந்த ஆற்று நீர் போல தொடர்ந்து அப்படியே அதனுடைய பொருளும் போய்கொண்டே இருக்கிறது. அந்த சொற்களை எல்லாம் மாற்றி அமைத்து பொருள் கொள்ள வேண்டிய தேவையில்லை. அதனால்தான் அது ஆற்று நீர் பொருள்கோள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி அமைக்கப்படுகின்ற பாக்கள் மிக எளிதாக படிப்பவர்களையும் கேட்பவர்களையும் சென்றடைகிறது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அப்படி அகர முதல எழுத்துக்கள் என்னது ஆதிபகவனை போல இந்த உலகத்திற்கு அடிப்படையாக இருக்கிறது தான் அந்த உலகு என்று சொல்லப்படுகின்ற அந்த பொருளை நாம் எளிதாக புரிந்து கொள்வது போல நாமும் அப்படித்தான் பாக்களை எழுதுகிறோம். நாம் எழுதுகின்ற பாக்கள் எல்லாமே ஆற்று நீர் பொருள்கோள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் வளைத்து, அதை நெளித்து, அதை சுழித்து, பிறகு அதை சுருட்டி இப்படியெல்லாம் மாற்றி அமைக்கின்ற அந்த வழியில நாம் எழுதுவதில்லை. ஆனால் நமது புலவர்கள் பெருமக்கள் எல்லாம் அப்படியெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் என்பதுதான் சிறப்பு. உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும். ஆற்று நீர் பொருள்கோள் என்பது இயல்பாக அப்படியே ஆற்று நீரை போல படிக்க 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 பொருளை உணர்ந்து கொண்டே செல்வதுதான். கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக. இப்படி இதுல நாம் எந்த ஒரு மாற்றமும் செய்ய வேண்டியதில்லை. அதை பொருளை நாம் எளிதாக புரிந்து கொள்கிறோம். அதனால் இந்த பொருள்கோள் ஆற்று நீர் பொருள்கோள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து பார்த்தால் இரண்டாவது வகையிலே பொருள்கோளை பார்க்கின்ற பொழுது கொண்டு கூட்டு பொருள்கோள். கொண்டு கூட்டு பொருள்கோள். அதிலேயே அந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். என்னவென்றால், உள்ளவாறு பொருள் கொள்ளாமல் பல அடிகளிலும் உள்ள சொற்களை தேவையான இடங்களில் சேர்த்து பொருள் கொள்ள வேண்டும். அப்ப அந்த பாடல் எழுதுறதுக்கு எவ்வளவு திறமை வேணும்னு பார்த்து உள்ளவாறு பொருள் கொள்ளக்கூடாது. பல அடிகள்ல இருக்கலாம். அங்கங்க இருக்கக்கூடிய அந்த சொற்களை எல்லாம் தேவையான இடத்துல கொண்டாந்து வச்சு பார்க்கணும்.
நேரடியா படிச்சா என்ன இப்படி இருக்கு பாட்டு, சரியா இல்லையே பாட்டுன்னு சொல்லிடலாம். அப்படி சொல்லக்கூடிய நிலை இல்லை அது அப்படிங்கிறதுதான். யாப்பு யாப்பு அடி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புழி இசைப்பது கொண்டு கூட்டே அப்படிங்கிறது அந்த இலக்கணம் வகுக்கப்பட்டிருக்கு. யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புழி இசைப்பது கொண்டு கூட்டே அப்படின்னு நன்னூல்ல சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமாக ஒரு பாடல், தெங்கங்காய் போல திரண்டுருண்ட பைங்கூந்தல். தெங்கங்காய் என்றால் தேங்காய், தேங்காய் மாதிரி கூந்தல் இருக்கு, திரண்டு உருண்ட கூந்தல் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. என் கோழி முட்டை உடைத்தன்ன மாமேனி, கோழி முட்டையை உடைச்சது மாதிரி உடம்பு இருக்கு. அஞ்சனத்தன்ன பசலை தனிவாமே வங்கத்து சென்றார் வரின். அஞ்சனத்த அன்ன பசலை தனிவாமே, அப்படியே இந்த உள்ளது உள்ளவாறு இல்லாமல் மாறி இருக்கிறது எல்லாம். இதை நாம் பொருள் கொண்டால், உள்ளதை உள்ளவாறு கொண்டால், பாட்டில் உள்ளவாறு நாம் கொண்டால் என்ன அர்த்தமாயிரும் நான் கேட்டா, கூந்தல் தேங்காய் போல திரண்டு உருண்டு இருக்கிறது. அந்த மேனி உடம்பானது எப்படி இருக்கிறது என்றால், வெண் கோழி முட்டை உடைத்தது போல் இருக்கிறது. வெண் கோழி முட்டை உடைச்சது மாதிரி இருக்கு, முட்டையை பொத்து ஊத்துனது மாதிரி இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா, அஞ்சனம் என்னும் கண்ணுக்கு தீட்டும் மை போல கருப்பாக உள்ள பசலை, கருப்பா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி அர்த்தமாயிடும். அஞ்சனம் அப்படின்னாக்கா கண்ணுக்கு மை தீட்டுறது அந்த மை, அது போல கண்ணங்கரேர்னு இருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி. இதான் அதனுடைய பொருள். இப்படி பாட்டு எழுதிட்டாரு, நல்லவா இருக்கு இந்த பாட்டு. தேங்காய் மாதிரி கூந்தல் இருக்குதான், கோழி முட்டையை உடைச்சது மாதிரி உடம்பு இருக்குது, அந்த கண்ணு மை மாதிரி கருப்பா இருக்கு அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. என்ன பாட்டு இப்படி எழுதிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நினைக்க கூடாது. அந்த பாடலை எப்படி கொண்டு கூட்டி பொருள் கொள்ள வேண்டும் என்றால், வங்கத்து சென்றார் வரின் அஞ்சனத்தன்ன பைங்குந்தல், கண்ணுமை மாறி பைங்குந்தல் இருக்கிறதாம். உடையால் மேனி மேல், அவளுடைய மேனி மேல் தெங்கங்காய் போல திரண்டு உருண்ட, அந்த மேனி மேல தெங்கங்காய் போல திரண்டு உருண்ட கோழி வெண்முட்டை உடைத்தது போல உள்ள பசலை தனிவாம் அப்படின்னு மாத்தி படிக்கணும். பங்கத்து சென்றார் வரின் அஞ்சனத்தன்ன பைங்கூந்தல், கருப்பு நிறமாக பைங்கூந்தல். உடையால் மேனி மேல் தெங்கங்காய் போல திரண்டு உருண்ட, அந்த மேனி தேங்காய் மாதிரி திரண்டு உருண்டது. வெண்முட்டை உடைத்தது போல பசலை தனிவாம், அப்படி என்று அந்த பாடலை நாம் பொருள் கொள்ள வேண்டும். இப்படி அந்த எங்கெங்கோ இருக்கின்ற அந்த சொற்களை எல்லாம் சரியாக கொண்டு வந்து பொருத்தி கூட்டி பார்க்க வேண்டும். அதுதான் கொண்டு கூட்டு பொருள். நேரடியாக பார்க்கின்ற பொழுது பார்த்தால் அது தேங்காய் மாதிரி கூந்தல் இருக்கு, மேனி முட்டையை உடைச்சு ஊத்தின மாதிரி இருக்கு, கண்ணு மறுமைய கருப்பா இருக்கு அப்படின்னு அர்த்தமா. அந்த பாடலை எப்படி கொண்டு கூட்ட வேண்டி இருக்கிறது என்றால், அஞ்சனம் தீட்டுகின்ற அந்த மை போல அவளுடைய கூந்தல் இருக்கிறது என்றும், தேங்காய் போல அவளுடைய மேனி நல்ல வெள்ளையா இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். வெண்முட்டை உடைத்தது போல அந்த பசலை தனிவாம் என்று அந்த பாடலை மாற்றி பார்த்து பொருள் கொள்ள வேண்டும். இதற்குத்தான் கொண்டு கூட்டு பொருள்கோள். இந்த பாடலை எழுதுவதென்றால் எவ்வளவு நமக்கு சிரமம் இருக்கும் என்று பார்த்து கொள்ள வேண்டும். படிக்கின்ற பொழுது பொருள் வராது, ஆனால் அந்த சொற்களை எல்லாம் கொண்டு கூட்டி சேர்த்தால்தான் பொருள் வரும். அதனால்தான் அதற்கு கொண்டு கூட்டு பொருள்கோள் என்று வைத்திருக்கிறார். இது தமிழினுடைய சிறப்பு என்று சொல்லலாம். பா எழுதுகின்ற பா புனைவோர்கள் எல்லாம் இந்த சிறப்பை எல்லாம் உணர்ந்திருக்க வேண்டும். அவர்களுக்கு கூட ஒன்று தோன்றலாம், இப்படி எழுதலாமே. நாம் உணர்ந்தால்தானே இப்படி எழுதலாம் என்று புரிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் நாம் என்ன செய்வோம்? தொடர்ந்து ஒரே மாதிரி தான் எழுதி கொண்டே இருக்கும். அடுத்தது அடிமாற்றி பொருள்கொள். அடியை மாத்தி பொருள் கொள்ளணும், அடியவே மாத்தணும்.
போன பாட்டு இதுல பொருள்கொள்ல வந்து சொற்கள் எல்லாம் அங்கிருந்து கொண்டாந்து சேர்க்கிறோம், அதான் கொண்டு கூட்டு. ஆனா இந்த அடுத்த பொருள்கோள் என்னன்னா, அடியை மாற்றி பொருள் கொள்ள வேண்டும். அடிகளையே மேலும் கீழுமா மாத்தினாதான் எங்கு வேண்டுமானாலும் மாற்றி பொருள் கொள்ளும் முறை. அப்படி இருந்தால்தான் அது சிறப்பாக இருக்கும். மாறா காதலர் மலை மறைந்தனரே, ஆறா கண்பணி வரலானாவே, ஏறா மென்தோல் வளை நெகி மும்மே, கூறாய் தோழியின் வாழும் அதே அப்படின்னு ஒரு பாட்டு. மாறா காதலர் மலை மறைந்தனரே, ஆறா கண்பணி வரலானாவே, ஏறா மென்தோல் வளை நெகிழுமே, கூறாய் தோழியான் வாழுமதே அப்படின்னு ஒரு பாட்டு, ஒரு பெண் பாரு. இதுல எந்த அடியை எங்க கொண்டு போய் போட்டாலும், அடி மாற்றினாலும் பொருள் வரும். எங்க வேணாலும் போட்டுக்கலாம், மாத்தி பொருள் கொள்ளலாம். இரண்டாவது அடியை தூக்கி முன்னாடி, முதல் அடியை தூக்கி பின்னாடி, எந்த இடத்துல போட்டாலும் அந்த பாட்டு சிறப்பாக இருக்கும். நம்ம ஏதாவது யோசிச்சு பார்க்கலாம், இந்த பாட்டை இப்படி மாத்தி போட்டேன்னா, அப்படிலாம் மாத்தி பார்த்து போட்டோம்னா அது சரியா வருதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சில பாடல்களை நாம் எடுத்துக்கொண்டு இந்த அடியெல்லாம் முதல் அடியை தூக்கி ரெண்டாவது அடி தூக்கி முதல் அடி, இப்படி எல்லாம் மாத்தி போட்டா எப்படி வருது அப்படின்ற நம்ம ஆய்வு செய்து பார்க்கலாம். அப்படி பார்க்கின்ற பொழுது பொருள் மாறக்கூடாது, அவ்வளவா. இப்ப உதாரணமா நான் கூட யோசனை பண்றேன், என்னன்னா பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா, அந்த பாடல்ல பாக்குறப்ப எந்த அடியை எங்க தூக்கி போட்டாலும் அப்படியே நம்ம பொருள் வர மாதிரிதான் இருக்கும் பாத்தீங்கன்னா. அப்படி சில பாடல்கள் அமைகின்ற பொழுது நாம் அதை கூர்ந்து நோக்க வேண்டும். ஊரப்பா பெரியதப்பா உள்ளந்தான் சிறியதப்பா, ரெண்டாவது அடி. அந்த ஊரப்பா பெரியதப்பா தூக்கி முன்னாடி போட்டா கூட, ஊரப்பா பெரியதப்பா உள்ளந்தான் சிறியதப்பா, பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா, அப்படி மாத்தி போட்டா கூட வருது பாருங்க. இப்படியெல்லாம் சில சமயங்கள்ல அமைகின்ற பொழுது அது சுவையாக இருக்கும் இல்லைங்களா? எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் பாட்டு பாடலாம். நாம கூட சில பாடல்களை, திரைப்பட பாடல்களை பாடுகின்ற பொழுது மூணாவது அடியை தூக்கி ரெண்டாவது அடியிலையும், ரெண்டாவது அடி தூக்கி அப்படி மாத்தி எல்லாம் பாடு, முதல் அடி அப்படியே இருக்கும், மத்ததெல்லாம் மாத்தி மாத்தி பாடுவோம் இல்லைங்களா? அது மாதிரி. ஆனா பொருள் இருக்க வேண்டும், அதுதான் அடிமாற்றி பொருள்கோள். அடியை மாத்தினாலும் பொருள் வரணும் அப்படிங்கிறது தான் அந்த அடிமாற்றி பொருள்கோள் அப்படிங்கிறது. இது இந்த இதுலயே சில பாடல்கள் நிறைய இதுல பார்க்கலாம். இந்த மாதிரி திரைப்பட பாடல்கள் கூட நம்ம பார்க்கலாம். இந்த சின்ன சின்ன ஆசை கூட நம்ம அப்படியே, ஏன்னா அந்த மாதிரி எழுதியிருக்காங்க அதுல, சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை அப்படின்னு அந்த பாட்டை பாத்தீங்கன்னா, எங்க வேணாலும் அந்த அடியை தூக்கி மாத்தி போட்டா கூட பொருள் வந்துகிட்டு தான் இருக்கும் பாத்தீங்கன்னா. அப்ப பின்னாடி வரக்கூடிய அடிகளை தூக்கி முன்னாடி போட்டு பாடினா கூட பொருள் என்ன ஆகுதுன்னா தனித்தனியா தான் இருக்கு பாத்தீங்கன்னா. எல்லாமே அந்த எந்த அடி எடுத்தாலும் சரிதான், அதை தூக்கி முன்னாடி பாடினாலும் அது என்ன ஆகிட்டு இருக்குனாக்கா பொருள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால எந்த விதமான பொருள் சிதைவு ஏற்படாது. அது மாதிரி நாம பாடலாம் பாத்தீங்கன்னா. இது மாதிரி நிறைய பாடல்கள் நாம ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா தெரியும், திரைப்பட பாடல்கள்லையும். இதுதான் அடிமாற்றி பொருள்கோள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா தாப்பிசை பொருள்கோள். தாப்பு இசை, தாப்பு என்றால் ஊஞ்சல். இந்த ஊஞ்சல் எப்படி முன்னாடி பின்னாடி இப்படியே போயிட்டு வரும் பாத்தீங்கன்னா. ஊஞ்சல் அப்படியே போயிட்டே இருக்கு. ஆனா அந்த நடுப்பற எப்படி இருந்தாலும் நடுப்பறதான் அந்த ஊஞ்சல் வந்துட்டு தான் போகணும். அப்படியே போகுது, திரும்பி வருது, நடுப்பற வருது, இந்த பக்கம் போகுது, திரும்பி நடுவுல வருது, அப்புறம் இந்த பக்கம் போகுது, இப்படியே. அப்ப நடுவு அப்படிங்கிறது, மையங்கிறது ஒன்னாதான் இருக்கு. அது மாதிரி இப்படி போனாலும் திரும்பி நடுவில் தான் வருது, இப்படி போனாலும் நடுப்புற தான் வருது. நடுப்புற ஒரு இடம் மையம் இருக்கு. அந்த மையமா இருக்கக்கூடிய அந்த சொல்ல தூக்கி முன்னாடி அடியில போட்டாலும் பின்னாடி அடியில போட்டாலும் பொருள் வந்துகிட்டே இருக்கு. பாருங்க எவ்வளவு ஒரு அழகு பாருங்க அதுல.
ஒரு சொல்லு நடுவுல இருக்கு மையமா, அந்த சொல்ல தூக்கி முன்னாடி போட்டாலும் அழகா பொருள் இருக்கும், ரெண்டாவது அடியில போட்டு சேர்த்து பாடினாலும் அழகா பொருள் இருக்கும். அதுதான் தாப்பிசை பொருள்கோள் அப்படின்னு சொல்றோம். உதாரணமா இதுக்கு திருக்குறளை அழகா எடுத்துக்காட்டா சொல்லலாம். உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊன் உண்ண அண்ணாத்தல் செய்யாது அலறு அப்படின்னு ஒரு குறள், 255 குறள். இதுல அப்படியே இருக்கிற மாதிரி பாட்டு குறள் இருக்கிற மாதிரியே எடுத்துக்கிட்டோம்னா என்ன பொருள் வரும்? உள்ளவாறு பொருள் கொண்டால் முதல்ல இருந்து பாத்தீங்கன்னா உணவு உண்ணாமல் ஒருவன் இருந்தால் உயிர் நிலைக்கும் அப்படின்னு வரும். உண்ணாமை உள்ளது உயிர்நிலை, இது நல்லா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சாப்பிடாம ஒருத்தன் இருக்கின்ற நிலையானது உயிர் நிலைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒருத்தன் சாப்பிடாம இருந்தா உயிர் நிலைக்குமா? ஊன், அந்த ஊன் உண்ண அண்ணாத்தல் செய்யாது அலறு. இந்த ஊன் அப்படிங்கிற சொல் நடுவுல இருக்கு, அதை தூக்கி முன்னாடி போட்டாதான் பொருள் வரும் பாத்தீங்கன்னா. இல்லைன்னா என்ன வருது? உண்ணாமை உள்ளது உயிர்நிலை, சாப்பிடாம இருந்தாதான் உயிர் இருக்கும் அப்படின்னு அர்த்தமாயிடும். வள்ளுவர் எவ்வளவு அழகா இதை விட எடுத்து ஆண்டிருக்காரு பாருங்க, தாப்பிசை பொருள் போல. இந்த ஊன் அப்படிங்கிற அந்த சொல்ல கொண்டாந்து முன்னாடி போட்டோம்னா, ஊன் அப்படிங்கிறத போட்டு ஊன் என்னும் சொல்லை முன்னாடி போட்டால் ஊன் உண்ணாமை உள்ளது உயிர்நிலை. இந்த உடம்பானது உண்ணாம இருந்தா உண்ணாமை உள்ளது உயிர்நிலை அப்படின்னு பொருள் வந்துடும். ஊன் உண்ண அன்னத்தால் செய்யாது அலறு என பொருள் கொள்வதுதான் அந்த இடையே உள்ள அந்த ஒரு சொல்லை அந்த ஊன் அப்படிங்கிற சொல்ல கொண்டாந்து ஊன் உண்ணாமை உள்ளது, இந்த உடம்பானது உண்ணாமை உள்ளது உயிர்நிலை, உடம்பானது உண்ணாமை உள்ளது உயிர்நிலை, உண்ணாம இருந்தா உயிர்நிலை நிலைக்காது அப்படிங்கிற மாதிரி பொருள் வந்து இந்த அதே அடுத்த அடியில போடுறப்ப ஊன் அண்ணாத்தல் ஊன் உண்ண அண்ணாத்தல் செய்யாது அலறு, அந்த அந்த நிலையானது மாறாமல் இருக்கும் அப்போதுதான் அப்படிங்கிற பொருள்ல எழுதப்பட்டிருக்கு. அதனால இடையில் இருக்கின்ற அந்த ஊன் உண்ண அப்படிங்கிறத எடுத்துட்டு இந்த ஊன் அப்படிங்கிற அந்த சொல்ல கொண்டு வந்து முன்னாடி கொண்டாடணும். ஊன் என்னும் சொல்லை குறளின் முன்னும் பின்னும் சேர்த்து பொருள் கொள்ள வேண்டும். ஊன் உண்ணாமை உள்ளது உயிர்நிலை, இந்த ஊனானது உண்ணாமை என்ற நிலை இருக்காது அப்படிங்கிற பொருள்ல அந்த மாத்தி அதை பொருள் கொள்றதுதான் தாப்பிசை பொருள்கோள் அப்படிங்கிறது. அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா தப்பா போயிடும். என்ன தப்பா போயிடும்? உண்ணாமை உள்ளது உயிர்நிலை அப்படின்னு தப்பா போயிடும். ஊன் உண்ணாமை உள்ளது உயிர்நிலை, இந்த ஊனானது உண்ணாமை இருந்தால் இழைக்காது என்பது போல அப்படின்னு அந்த பொருள் வந்து. அதே போல அதுக்கு இலக்கணமும் சொல்லியிருக்கிறாங்க. ஏப்புலி எடுத்துடன் கூட்டுறும் அடியவும் யாப்பீறு இடைமுதல் ஆக்கினும் பொருளிசை மாட்சியும் மாறா அடியவும் அடிமறி, அந்த மாதிரி அந்த இதுக்கெல்லாம் இலக்கணமும் அங்கங்க வகுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு இந்த இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இடைநிலை மொழியே ஏனை ஈர் இடத்தும் நடந்து பொருளை நன்னுதல் தாப்பிசை அப்படின்னு சொல்றாங்க. தாப்பிசைன்னா இடைநிலை மொழியே ஏனை ஈரிடத்தும் நடந்து பொருளை நன்னுதல். இடையில இருக்கக்கூடிய ஒரு சொல்லானது அடியில முதல்லையும் வரணும், ரெண்டாவது அடிக்கும் வந்தா பொருள் வந்தாதான் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே சொல். அதனாலதான் இத தாப்பிசை பொருள்கோள். இந்த பக்கம் போறப்பையும் மையம் இதுதான், இந்த பக்கம் போறதுக்கும் மையம் இதுதான் ஊஞ்சல்ல. அது மாதிரி இருக்கிறதுனால இந்த இடையில் உள்ள அந்த மையம் போல இந்த ஒரு சொல்லானது அந்த குறளிலே அல்லது பாவிலே எழுதுகின்ற பாட்டிலே கொண்டு வந்தால் அது தாப்பிசை பொருள்கோள் எனப்படும். புரியறதுக்காக தான் அந்த மாதிரி எளிமையான குறள் எல்லாம் எடுத்து சொல்றோம். இன்னும் விளக்கமா மேல ரொம்ப பெரிய பாட்டெல்லாம் எடுத்துட்டா ஒண்ணுமே புரியாம போயிடும். அடுத்த பொருள்கள் என்னன்னா அலைமறி பாப்பு பொருள்கோள். அலை கூட்டல் மறி கூட்டல் பாம்பு அப்படிங்கிறதான் அலைமறி பாப்பு என்று பொருள்படும். அலைனா வலை அல்லது புற்று அப்படின்னு வச்சுக்கலாம். பாப்புன்னா பாம்பு.
புத்துக்குள்ள இந்த பாம்பு என்ன செய்யும்? ஒரு பாம்பு புத்து இருக்கு. அந்த பாம்பு அந்த புற்றுக்குள்ள நுழையுது. தலைய முன்னாடி கொண்டு போகும். எந்த பாம்பும் வாழை முன்னாடி கொண்டு போகாது இல்லைங்களா? தலைய முன்னாடி கொண்டு போகுது அந்த புத்துக்குள்ள. இந்த பாம்பு என்ன செய்யும்? தலைய முன்னாடி கொண்டு போய் அப்படியே மெல்லமா உள்ள போயிடும் வால் வரைக்கும். அந்த இப்ப என்ன ஆயிரும்னா அப்படியே ஒரு திரும்பிடும். திரும்பி தலை எங்க வந்துரும்னா அந்த புத்துக்கு மேல அப்படி நிக்க முடியாது பாம்பு. அலை மறி பாப்பு பொருள்கோள். பாம்பு உள்ளார போறப்ப தலைதான் முன்னாடி போகுது. ஆனா இந்த பாம்பு வால் வரைக்கும் போனதுக்கு அப்புறம் அந்த தலையை மடக்கி திரும்பி தலையை கொண்டாந்து முன்னாடி வச்சுக்கும், வாழை கடைச்சிக்கிட்டு. இதை நம்ம எப்படி பாக்குறது? கவனிச்சுதான் பார்க்கணும். புத்துக்குள்ள போறப்ப பாம்பு எப்படி போகுது, வாலா முன்னாடி போகுது போகாது, அது நல்லா தெரியும் நம்மளுக்கு. வால் போறான் அப்படி போறது மாதிரி அது பின்பக்கமா போற மாதிரி கார் போற மாதிரிலாம் ரிவர்ஸ் கியர் எல்லாம் கிடையாதுன்னு சொல்ற மாதிரி தலைய உள்ளார கொண்டு போய் திருப்பி தலைய வளைச்சி புத்துக்கு மேல அப்படி நிக்குது. பார்த்தோம்னா அப்ப வாலு தெரியாது, தலை மேல இருக்கும், வாலு கீழே இருக்கும். இது மாதிரி பாட்டு எழுதுறதுதான் அலை மறி பாப்பு பொருள்கோள் அப்படின்னு சொல்றாங்க. செய்யுள்ள முதல்ல இருக்கக்கூடிய அடிய இறுதியிலையும் இறுதியாக உள்ள அடிய முதல்லையும் மாற்றி பொருள் கொள்ளுதல் வேண்டும். முதல் அடியை எழுதிட்டாரு, கடைசி அடியை எழுதிட்டாரு, அதை அப்படியே படிச்சா பொருள் வராது. அப்படி என்றால் என்ன செய்யணும்? கடைசியில இருக்கிற தூக்கி முன்னாடி கொண்டு வரணும், முன்னாடி இருக்கக்கூடியதை கொண்டு போய் கடைசி அடியா படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு பார்ப்போம். தாழ்ந்த உணர்வினராய் தாளுடைத்து தண்டூன்றி தளர்வார் தாமும் சூழ்ந்த வினை யாக்கை சுடவிழிந்து நாற்கதியில் சுழல்வார் தாமும் மூழ்ந்த பிணி நலிய முன் செய்த வினையென்றே முனிவார். தாமும் வாழ்ந்த பொழுதினே வானைது நெறி முன்னி முயலாதாரே அப்படின்னு ஒரு பாட்டு. ஒரு பாட்டு, பெரிய பாட்டு தான். வாழ்ந்த பொழுதினே வானைது நெறி முன்னி முயலாதாரே அப்படிங்கிற அடிய முதல்ல கொண்டு போகணும். முதலில் உள்ள தாழ்ந்த உணர்வினராய் தாளும் தண்டூன்றி தளர்வார் என்னும் தொடரை இறுதியிலும் சேர்க்கணும். இல்லைன்னா பொருளே மாறி போயிடும். என்ன பொருள் மாறி போயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல என்ன பாட்டுல எழுதியிருக்கிறாருன்னா, தாழ்ந்த உணர்வினராய் தாளுடைத்து தண்டூன்றி தளர்வார் தாமும் சூழ்ந்த அப்படின்னு எழுதியிருக்காரு. தாழ்ந்த உறவா இருப்பாரு, தண்டூன்றி கோல் ஒன்றி நடப்பாரு, நலிஞ்சு போயிடுவாரு, வினவாக்கை சுரவிழிந்து நற்கிதியில் போயிடுவார் அப்படின்னு இருக்கு. ஆனா எப்படி எழுதணும்? முதல்ல இதை கொண்டு வரணும்னா, வாழ்ந்த பொழுதினே வானைது நெறிமுன்னி முயலாதாரே என்ற அடிய முதல்ல கொண்டு வரணும். வாழ்ந்த பொழுதினே வானைது நெறிமுன்னி முயலாதாரே அப்படிங்கிற அடிய முன்னாடி கொண்டு வந்தாதான், முதல்ல வாழ்றப்ப நல்லா வாழ்ந்தான், அதுக்கப்புறம் என்னாச்சு, தாழ்ந்து போயிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க. அவன் நல்ல எண்ணத்தோட இருந்தா நல்லா இருப்பான், கெட்ட எண்ணத்தோட இருந்தா கெட்டு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரியும் பொருள் கொள்ளலாம். இதுல தாழ்ந்த உணர்வுகளாய் தாளுடைத்து தண்டூன்றி தளர்வார் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அந்த பொருள் சரியாக அந்த பாட்டுல வரும். செய்யுள் இறுதி மொழியிடை முதலிலும் எய்திய பொருள்கோள் அலைமறி மாப்பே அப்படிங்கிறதா நன்னூல். அதனால நாம என்ன செய்யணும்னா, பாட்டோட பின்னாடி உள்ள அடிய முன்னாடியும் முன்னாடி உள்ள அடிய பின்னாடியும், எப்படி பாம்பு புத்துக்குள்ள போறப்ப போகுது, அப்படியே பாட்டை எழுதியாச்சு பாம்பு போற மாதிரி, தலை முன்னாடி போயிடுச்சு, தலையோட போயிட்டு அப்படியே உள்ளார போயிருந்தா பரவாயில்ல, அந்த பாம்பு என்ன செய்யுதுன்னா போயிட்டு திரும்பி அப்படியே திரும்பவும் தலையை தூக்கி மேல காணும். அது மாதிரி
பொருளை உணர்கின்ற பொழுது பின்னால் உள்ள அடியை முன்னாலும் முன்னால் உள்ள அடியை பின்னாலும் எடுத்து ஏய்த்து பொருள் கொள்ள வேண்டும். அப்படிங்கிறதா அலைமறி வாப்பு பொருள். அலைனா புற்று, பலை அல்லது புற்று அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, ரொம்ப கேட்கறதுக்கே ரசனையா இருக்கும் இந்த அடுத்த பொருள்கள். மொழி மாற்று பொருள்கள். இது நம்ம சின்ன வயசுல பாடத்துல இதை படிச்சிருப்போம். நிறைய பேர் இந்த பாடத்திட்டத்துல இருக்கு. நிறைய 8ஆம் வகுப்புல இருக்குன்னு நினைக்கிறேன். 8, 9ல வச்சிருக்காங்க இந்த பாட்டை. மொழி மாற்று பொருள்கள். அது என்ன மொழி மாற்று பொருள்கள்னா, ஓரடியில் உள்ள சொற்களை மட்டும் முன்பின்னாக மாற்றிக்கொள்ளணும். இந்த பாட்டை நம்மள கூட முயற்சி பண்ணலாம் ஏதாவது எழுதுறது. ஓரடியில இருக்கிற சொல்ல அப்படியே பார்க்காம மாத்தி பொருள் கொள்ளணும். எவ்வளவு ஒரு விளையாட்டு பாருங்க, சொல் விளையாட்டு மாதிரி இந்த பாட்டு. என்னன்னா, இந்த பாட்டு தான் சுரையாழ. சுரை அப்படின்னா சொர கொடுக்கன்னு சொல்லுவாங்க கிராமத்துல எல்லாம். சொர கொடுக்க என்ன செய்வாங்கன்னா, சொரக்கா நீட்டமா சொரக்கா இருக்கும். அத அப்படியே விட்டுருவாங்க பறிக்காம. அப்படியே இருந்து ரொம்ப நாள் கழித்து பாத்தீங்கன்னா அது காஞ்சி வெள்ளையா அந்த ஓடு அப்படியே மங்கலாயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சொர அந்த குடுக்கன்னு சொல்லுவாங்க. அது என்ன ஆயிரும்னாக்கா, அப்படியே நீர்லாம் வத்தி போய் நல்ல எடையோட இருக்கக்கூடிய அந்த சொரக்கா அப்படியே என்ன ஆயிரும்னாக்கா, அப்படியே உலர்ந்து போய் எடை குறைந்ததாக மாறி. அந்த மாதிரி மாறி போனதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், சொர கொடுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சொர கொடுக்க வச்சுக்கிட்டு அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா, இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு அப்படியே அந்த சொர கொடுக்கைய அப்படியே வச்சு கட்டி பிடிச்சுக்கிட்டு அப்படியே காலால உதச்சுக்கிட்டு அந்த 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 அக்கறைக்கு போயிடுவாங்க. அது தூக்கி அங்க போனோன்னா அங்க இடத்துல மாட்டி வச்சிருவாங்க. திருப்பி அங்கேருந்து வரப்ப இங்க அந்த சொர கொடுக்கைய பிடிச்சுக்குவாங்க. ஏன்னா அது அந்த சொர கொடுக்க என்ன காரணம் அப்படிங்கிறதுனா, எடை குறைவாக இருக்கின்ற காரணத்தினால தண்ணியில மிதக்கும். அதான் தத்துவம் இல்லைங்களா? ஒரு தண்ணியில ஒரு பொருளை, எடை அதிகமாக உள்ள பொருளை போட்டா கீழே போயிடும். எடை குறைவாக உள்ள பொருள் தான் அதுல மிதக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு அப்படின்னு. அந்த முறைப்படி சொரை என்ன செய்யணும் அப்படின்னா மிதக்கணும். ஆனால் பாடல் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்றால், சுரை ஆழ அப்படின்னு இருக்கிறார். என்னடா அது பாட்டே எடுத்தோடனே ஆரம்பிக்கிறப்ப எப்படி சுரை ஆழ, சொரக்கா உள்ள போயிடும். சுரைனா குடுக்கை, அந்த குடுக்கை உள்ள போக அம்மி மிதப்ப அப்படின்னு எழுதுறாரு. ஒரு அடியில அம்மி மிதக்குதான் பாருங்க. அம்மி எவ்வளவு எடை அதிகமா உள்ளது, அது மிதக்குதான். வரையணைய, அந்த வரைப்படி யானைக்கு நீத்து. யானைக்கு, யானை என்ன செய்யும், தண்ணியில எங்கேயாவது மூழ்குமா? மூழ்காது. அப்படியே தும்பிக்கைய அப்படியே மேல எடுத்துட்டு போயிட்டு அப்படியே நீஞ்சு போயிடும். அது உயரமா வேற இருக்கு, யானை இருக்குன்னு வச்சுக்கோங்க. நல்ல பெரிய உருவமா இருக்கு. ஒரு ஆத்துல குறுக்க போனோம்னா அப்படியே நீஞ்சு போயிடும். யானைக்கு நீத்து. ஆனா அவர் என்ன சொல்றாரு, யானைக்கு தண்ணி காலே ஊன முடியல அளவுக்கு அப்படியே மூழ்கி போயிடுதான். முயற்கு நிலை என்ப. ஆனா முயல் குட்டி என்ன செய்யுதான், அப்படியே இந்த மேல போகுதான். கானகநாடன் சுனை. அந்த கானகநாடன் நாட்டுல இருக்கக்கூடிய அந்த சுனையானது, ஆறானது, நதியானது எப்படி இருக்குன்னா, வினோதமா சொல்லியிருக்காரு பாருங்க. அந்த ஆத்துல சொரையெல்லாம் என்ன செய்யும், உள்ள போயிடும். அம்மி எல்லாம் மிதக்கும். யானை உள்ளார போயிடும், முழுகிடும். முயல் குட்டி மேல போயிடும், மேலால நெஞ்சு போயிடும்னு எழுதியிருக்கிறார். எவ்வளவு அற்புதமான ஒரு பாடல் பார்த்தீங்களா? இதை இப்படியே பொருள் எடுத்துக்கிட்டா ஒத்துக்க முடியுமா? என்ன பாட்டு இருக்காரு அது. எந்த காலத்துல சொரக்கா சொர கொடுக்க எங்கேயாவது ஆழுமா? ஆழாது. மூழ்குமா? மூழ்காது. அம்மி மிதக்கும் அப்படி இருக்கு. அம்மி மிதக்குமா? மிதக்காது. மிதக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. யானைக்கு, யானை மூழ்குமா? மூழ்காது. முயல் நீச்சல் அடிக்குமா? அடிக்காது. அப்ப ஓரடியில் இருக்கக்கூடிய அந்த சொற்களை மாற்றி பொருள் கொண்டால் பொருள் விடுகிறது.
எப்படி பொருள் கொள்ள வேண்டும்? ஒரு அடி சுரையாழ அம்மி மிதப்ப. அதை எப்படி மாத்தி பொருள் கொள்ளணும்? சுரை மிதப்ப அம்மி ஆழ வரையணைய யானைக்கு நீத்து முயற்கு நிலை என்ப. அப்படிங்கிறத எப்படி கொண்டு வரணும்? யானைக்கு நிலை என்ப முயற்கு நீத்து அப்படின்னு மாத்தி, அப்படிப்பட்டதுதான் அந்த கானக நாடன் சொன்ன மாத்தி பொருள்கள். அற்புதமான படைப்பு பார்த்தீங்களா தமிழ்ல. ஒரு அடியில இருக்கக்கூடிய சொல்ல மாத்தி போட்டு என்ன விளையாட்டு விளையாண்டுருக்காங்க. பாக்குறப்ப எவ்வளவு அந்த பாட்டை சுரையா அவர் படிக்கிறாரு, அரங்கேற்றம் செஞ்சிருப்பார். சுரையாழ அம்மி மிதப்ப வரையணைய யானைக்கு நீர்த்து முயற்கு நிலை என்ப கானக நாடன் சுனை அப்படின்னு அவர் பாடிப்பார் அந்த அவையில, புலவர். அப்ப எல்லாரும் அப்படி என்ன பண்ணிருப்பாங்க, தகச்சு போய் பார்ப்பாங்க. என்னடா அது, சுரையாழ அம்மி மிதப்ப வரையணைய யானைக்கு நீத்து முயற்கு நிலை என்ப அப்படின்னு அப்படி எழுதுறாரு. அவர் என்ன சொல்லியிருப்பார் விளக்கம் சொல்றப்ப, இதான் நான் எழுதின பாட்டு அப்படின்னு. என்ன விளக்கம் சொல்லு? ஓரடியில இருக்கிற சொல்லலாம் மாத்தி போட்டுப்பாரு, அதுதான் ஏன் மொழி மாற்று பொருள்கோள் அப்படின்னு விளக்கம் கொடுத்து இந்த பாடலை எழுதிய அவருக்கு பெரும் என்ன கிடைத்திருக்கும், பொற்காசுகள் கிடைத்திருக்கும். 3 வரிதான் பாட்டு, ஆனா என்னமா எழுதியிருக்கிறாரு பாருங்க. அது மாதிரி நாம பாடலை எழுதலாம். நான் இன்னைக்கு கூட ஒரு வாழ்த்து கூட எழுதின சகோதரிக்கு, அதை கூட இப்படி நான் என்ன சொன்னேன்னா, ஆற்று நீர் பொருள் போல நான் எழுதியிருந்தேன். அதுல முதல் 2 அடிய இன்சொல் நலமாம் வன்சொல் தீமையாம், அதை பாட்டை இப்படி மாத்தி எழுதணும். இன்சொல் தீமையாம் வன்சொல் நலமாம் அப்படின்னு எழுதுனா அதுதான் மொழி மாற்று பொருள்கோள். அன்பில் ஒழுகுதல் ஆற்றல் நிறைய பிறழ்தல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப பாட்டு எழுதுறப்ப எப்படி இருந்தா, அன்பில் பிறழ்தல் ஆற்றல் ஒழுகுதல் அப்படிங்கிற மாதிரி மாத்தி வார்த்தையை போட்டா அழகா. முதல் அடியே இப்ப உங்களுக்கு நல்லா புரியும். இன்சொல் தீமையாம் வன்சொல் நலமாம் அப்படின்னு ஒரு பாட்டை எழுதி ஆரம்பிச்சோம்னா அது என்ன ஆயிரும்னாக்க, இந்த மொழி மாற்று பொருள்கோள சுரையாழ அம்மி மிதப்ப வரையணைய அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இது மாதிரி எழுதுறதுக்கு தான் மொழி மாற்று பொருள்கோள். அடுத்தது நிரல் நிறை பொருள்கோள். இதுவும் ரொம்ப எளிமையா இருக்கு. ஒரு அடியில சொல்லு 2வது சொல்லு அந்த அடி, அதோட இயல்பு அப்படியே 2வது அடியில வரிசையா சொல்றது. முதல்ல 2 சொல்லு எடுத்து கையாண்டிருக்கோம் வரிசையா, அதோட சிறப்பை பின்னால் வருகின்ற அந்த அடியில் உள்ள முதல் 2 சொற்கள் அப்படியே நேரா பொருள் சொல்லுச்சுன்னா அதுக்கு நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் சொன்னோடனே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் அது என்ன குறள் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த திருக்குறளை நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பு இருந்தால் பண்பு இருக்கும், அறம் இருந்தால் அதனுடைய பயன் இருக்கும், அதுதான் இல்வாழ்க்கை இல்லைங்களா? அப்ப அன்பு அரண் பண்பு பயன் அப்படின்னு இருக்கிறார். இதான் நிரல் நிறை பொருள்கோள். மாத்தி பொருள் வந்துடக்கூடாது. அன்பு பண்பு, அரண் பயன், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை. வாழ்த்திறப்ப இதான் சொல்லணும். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு நிறைய பேர் அந்த அழைப்புகள் அதை போடுறாங்க. அந்த பொருளை எடுத்து அன்பு பண்பாகுது, அரண் பயனாகுது. அதுதான் அப்படி நேரடியாக சொல்றதுதான் நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்றோம். இது நேர் நிரல், நேரா அப்படியே சொல்லுது, நேரா. இன்னொன்னு இருக்கு இதுல என்னன்னா, முன்னாடி சொன்னதை மாத்தி போட்டிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. முதல் அடியில் முதலில் உள்ள 2வது அடியில் உள்ள 2வது பொருளோடையும் 2வது அடியில் உள்ளதையும் 2வது உள்ளதை முதலையும் பார்க்கணும். அப்படியே குறுக்க பாக்குற மாதிரி பார்க்கணும். இப்படி பாட்டு பாருங்க. இப்படி ஒரு பாட்டு. களிரும் கந்தும் போல நலிகடர் கூம்பும் கரணும் தோன்றும் தோன்றல் மறந்தோர் துறைகொடு நாட்டே அப்படின்னு எழுதியிருக்கிறார். களிரும் கந்தும் போல நலிகடல் கூம்பும் கலனும் தோன்றும் தோன்றல் மறந்தோர் துறைகொடு நாட்டே அப்படின்னு இருக்காங்க. களிருன்னா நம்மளுக்கு தெரியும் யானை. கந்தும் அப்படின்னா, கந்துன்னா யானை கட்டுற தறி. அந்த யானையை கட்டுற இடத்துக்கு ஒரு இடத்துல கட்டி போடுவாங்க இல்லையா, அந்த தறி. அடுத்ததுல என்ன சொல்லியிருக்காருன்னா, கூம்பு அப்படின்னாக்கா பாய்மரம்.
கொம்பு அப்படி இருக்குல்ல, அந்த பாய்மரம். கலனும், கலன்னா தோணி. இப்ப இந்த பாடல்ல நேரடியா பொருள் கொள்ளக்கூடாது. களிறு தோணி, அடுத்தபடியாக அந்த கந்து யானை கட்டுற தறி மாதிரி அந்த பாய்மரம் அப்படின்னு மாத்தி பொருள் கொள்ளணும். அதான் அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா எதிர்நிறை பொருள் போல் அப்படிங்கிறாங்க. களிரும் கலனும் தோன்றும் தோன்றல் மறந்தோர் துறைகெழு நாட்டே அப்படின்னு சொல்லணும். கந்தும் கூம்பும் தோன்றும் அப்படிங்கிற மாதிரி மாத்தி பொருள் கொள்ளணும். இல்லைன்னா யானை கப்பல் மாதிரி அப்படிங்கிற மாதிரியும், தறி அந்த கலன் மாதிரி ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி தவறான பொருள் கொண்டு விடும். மாத்தி போடுறது, நேரடியா சொல்லாம எதிர்நிறை பொருள் போல் இப்படியும் எழுதலாம். கடைசியா நிறைய சொல்லிக்கிட்டே போறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. பூட்டுவில் பொருள்கோள். இந்த என்ன பூட்டு வில் பொருள்கோள்? பூட்டு வில் பொருள்கோள். ஒரு வில்லுல பாத்தீங்கன்னா 2 முனை இருக்கும். அதை ரெண்டையும் ஒரு நான்ல இணைச்சிருப்பாங்க. அதை கொண்டு போய் செய்யுளோட இறுதி சொல்லோட சேர்த்து பொருள் கொண்டால் அது பூட்டுவில் பொருள்கோள் அப்படின்னு சொல்லுது. இப்ப உதாரணமா ஒரு எடுத்துக்காட்டு பாட்டு பாருங்க. திறந்திருமின் தீயவை பிற்காண்டும் மாதர் இறந்துபடி பிறதாம் ஏதம் உறந்தையர்கோன் தன்னார மார்பன் தமிழர் பெருமானை கண்ணார காண கதவு அப்படின்னு பாட்டிட்டார். இதுல எப்படி இத பார்க்கணும் அப்படின்னாக்கா, கடைசியில இருக்கிற அந்த சொல்ல கொண்டாந்து முன்னாடி ஆரம்பிச்சு பொருள் கொள்ளணும். திறந்திருமின் தீயவை பிற்காண்டும் மாதர் அப்படின்னு அர்த்தமா பார்த்தோம்னா என்ன ஆயிடுனாக்கா, என்ன பொருள் மாறி போயிடும். அந்த சொல்லோட அந்த எப்படி வில்லுல நான் பூட்டுறது மாதிரி அந்த ஸ்பாட்ல இறுதியா இருக்கிற சொல்ல கொண்டாந்து முன்னாடி கொண்டாந்து சேர்க்கணும். என்ன இறுதியா இருக்கு? கதவு. கதவு திறந்திருமின் தீயவை பிற்காண்டும் அப்படின்னு பொருள் கொள்ளணும். கடைசியா இருக்கிற அந்த கதவுங்கிறத கொண்டாந்து முன்னாடி போட்டாதான் அதுக்கு பொருள் வரும். கதவு திறந்திருமின் தீயவை பிற்காண்டும் மாதர் இறந்து படிப்பிரிதாம் ஏதும் உறந்தையர்கோன் கண்ணார மார்பன் தமிழ் பெருமானை கண்ணார கான் அப்படிங்கிற மாதிரி முடிச்சு பாட்டு. அப்படி அந்த கடைசியா இருக்கக்கூடிய சொல்ல கொண்டாந்து முன்னாடி போட்டு பாடக்கூடியதுதான் பூட்டுவில் பொருள்கோள் அப்படின்னு சொல்றோம். இது போல அழகுபட பாட்டை எழுதுறது பெருசு இல்லையா, அதுல ஒரு அழகுபடுத்தணும். சில பேரு பேசுறப்பயே அழகா பேசுவாங்க. பாத்தீங்கன்னா சொல்லும் வில்லும் ஆராய்ந்து கண்ணும் மண்ணும் கரண்டும் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சொற்களை எல்லாம் அந்த உரைநடையா சொல்றதுல மிகப்பெரிய ஒரு சொல்லாற்றல் மிக்கவரா இருந்தது அறிஞர் அண்ணாவை பத்தி நம்மளுக்கு. அறிஞர் அண்ணா அவர்களுடைய உரைநடை பேச்சுதான் உறங்கி கிடந்தவர்களை எல்லாம் தட்டி எழுப்பியது அப்படின்னு சொல்றோம். ஒரு இடத்துக்கு தாமதமா போயிட்டாரு, அங்க போனோன்னு இப்படிதான் பேசினாருங்கிறத நம்ம கேள்விப்பட்டோம். மாதமோ சித்திரை மணியோ பத்திரை நீங்கள் இருப்பதோ நித்திரை அப்படிங்கிற மாதிரி அதுல சொல்லியிருப்பார். மறவாமல் இடிவீர் முத்திரை அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த சொல்லாற்றல் சித்திரை பத்தரை நித்திரை முத்திரை அப்படிங்கிறதெல்லாம் பாக்குறப்ப பாருங்க, இதுதான் அழகு சொல்ல. அப்படி இல்லாம சாதாரணமா என்ன சொல்லியிருப்பாங்க மத்தவங்களாம் பேசுனா சித்திரை மாசம் அப்படின்ற அந்த உரை அந்த வார்த்தையெல்லாம் வந்திருக்காது. நான் தாமதமாக வந்து விட்டேன், நீங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்களா, கொஞ்சம் கண்ணை முழிச்சு பாருங்க அப்படி எல்லாம் பேசுனா யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க இல்லையா? அது மாதிரி ஒரு சில சொற்கள்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் மனத்துல அப்படியே ஆழமா பதிஞ்சிருக்கும். அதை சொன்னாவே அப்படியே உணர்வு பொங்க அப்படியே எந்திரிச்சு நின்ன மாதிரி, உடம்புல அப்படியே மின்சாரம் பாஞ்சது போல முறுக்கேறி நிற்கிறது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய சொற்கள்லாம் நமது பெரும் அறிஞர் பெருமக்கள் எல்லாம் பேசியிருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா திரைப்படத்திலையும் நம்ம சில சொற்களை மறக்க முடியாம இருக்கும். இது உரைநடையினுடைய சிறப்பு. பாத்தீங்கன்னா பொறுத்தது போதும் பொங்கி எடு அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை,
ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினால் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. இது மாதிரி நிறைய சொற்களை நம்ம பார்த்திருக்கோம். நிறைய இதை திரும்ப திரும்ப அப்படியே அழகா சொல்றப்ப அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இது உரைநடை. பாடல்லையும் சில பாடல்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பாடல்கள்லாம் அப்படியே நம்மளுடைய மனசுல அப்படியே பதியுது இல்லைங்களா, அது மாதிரி அழகா சொல்றது. அந்த சொற்களை எல்லாம் எப்படியெல்லாம் ஒவ்வொரு பாட்டையும் எடுத்துக்கிட்டு பேசணும்னா 1 மணி நேரம் பேசலாம். அந்த கவியரசர் பாட்டை எடுத்துட்டு இன்னைக்கு நம்ம சொன்னோம்னா 1 மணி நேரம் ஒரு பாட்டை பத்தி, அந்த அழகை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இல்லைங்களா. அது மாதிரி வாலி பாடல் எடுத்துட்டு சொன்னாலும் சொல்லலாம், அதுல என்ன சிறப்பெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது. அது மாதிரிதான் அழகுபடப்படுத்துவது, நெறிப்படுத்தி சொல்றதுதான் பொருள்கோள். அதுல நம்ம இத்தனை வகையை பார்த்திருக்கோம். நாமளும் ஒரு புதிய ஒரு வகையை கூட கையாளலாம். அது மாதிரி கூட நம்ம எழுதி, இது நான் இது இப்படி இப்படி எழுதியிருக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏதாவது ஒரு சொல்ல அப்படியே கொண்டு வந்து முன்னாடி சேர்த்து பாடினா நல்லா அழகா வரும் அப்படிங்கிற மாதிரி கூட நாம பாட்டை எழுதலாம். ஆற்று நீர் பொருள்கோள், கொண்டு கூட்டு பொருள்கோள், அதுபோல அடிமறி மாற்றி பொருள்கோள், பிறகு தாப்பிசை பொருள்கோள், அதன் பிறகு அலைமறி மாற்று பொருள்கோள், ஒளிமாற்று பொருள்கோள், பிறகு விரல் நிறை பொருள்கோள், கடைசியாக அந்த தாப்பிசை, அதாவது புட்டுவில் பொருள்கோள் என்று சொல்லக்கூடிய பொருள்கோள். இதுல எல்லாத்த விட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனசுல ஏதாவது பதிஞ்சிருக்கு. இந்த இத்தனை பொருள்கோள், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு எழுதி பார்ப்போமே அப்படின்னு எழுதலாம். ஒளிமாற்று பொருள்கோள் ரொம்ப சுரையாழ அம்மி மிதப்ப, அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு 4 வரி எழுதலாம். ஆசிரியப்பாவில அழகா எழுதிடலாம். அல்லது ஒரு திருக்குறள் எழுதணும்னா என்ன எழுதலாம்? நிரல் நிறை பொருள்கோள், அன்பும் மரணம் உடைத்தாய் நல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அதை மனசுல வச்சுக்கிட்டு இதுக்கு இது அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டோம்னா அதை வச்சு அந்த குறளை எளிதாக மாற்றி அமைக்கலாம். அல்லது எதிர்நிறை பொருள்களாகவும் மாற்றி எழுதலாம். சில சமயத்துல எதிர்நிறை எழுதுறத நம்ம சொல்லணும், அவங்களுக்கு விளக்கம் எழுதணும், இல்லைன்னா தப்பா போயிடும். சுரை ஆழங்கிறதுக்கு பதிலா அம்மி மிதக்கும் அப்படிங்கிறத மாத்தி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அது சில பேருக்கு புரியாது இல்லையா. அப்ப விளக்கம் கொடுத்தாதான் அதுக்கு புரிந்து கொள்ள முடியும் அவங்களால. எனவே இந்த பொருள்கோள் என்பது நாம எழுதுற பாட்டை அழகா சொல்றது. அதுல இத்தனை வகை இருக்கு, இன்னும் நிறைய வகையை நாம உருவாக்கலாம். திரும்ப திரும்ப ஒரே சொல்ல பயன்படுத்துறாங்க சில பேர். அது மாதிரியும் சில வார்த்தை, சில சொற்களை அதிகமா அடிக்கடி பயன்படுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். நம்ம நிறைய அது மாதிரி வகையெல்லாம் பார்த்தோம். கலிப்பாவில வஞ்சிப்பாலாம் பார்த்தோம். பின்னாடி வரக்கூடிய விருத்த பாடல்கள்ல கூட நம்ம பார்த்தோம், ஒரே சொல்ல திரும்ப திரும்ப கையாளுறது, அது மாதிரி பாடலாம் அப்படின்னு சொல்லி. அது போல இந்த பொருள்கோளும் இலக்கணம் அறிந்து பாப்புனைவோர்கள் எல்லாம் மனத்திலே இருத்தி இயல்பாக பாடுகின்ற ஆற்று நீர் பொருள்கோளை போல அதையும் மாற்றி கொண்டு கூட்டு பொருளாகவும் எழுதலாம், மொழிமாற்று பொருள்களாகவும் எழுதலாம், அடிமறி மாற்று பொருள்களாகவும் எழுதலாம், கூட்டுவில் பொருள்களாகவும் எழுதலாம். அப்படியெல்லாம் எழுதி இருக்கின்றார்கள். இன்னும் பல வகைகளை இதிலே புதிதாகவும் படைக்கலாம் என்று சொல்லி, இந்த 47வது வகுப்பிலே நாம் பொருள்கோள் பற்றி ஆண்டிருக்கிறோம். பொருள்கோள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பாடலினுடைய பல்வேறு பாக்களினுடைய அந்த சிறப்பை எல்லாம் எடுத்து சொல்லி இருக்கிறோம். அந்த சிறப்புகளை நாம் மனத்திலே இருத்தி நாமும் பாட்டு எழுதுகின்ற பொழுது, பாடலை அமைக்கின்ற பொழுது, திருக்குறள் குறிப்பாக எழுதினால் அது போல இவையெல்லாம் நாம் பின்பற்றலாம். அப்படி பின்பற்றி எழுதுதல் என்பது சிறப்பாக அமையும் என்று சொல்லி இந்த அரங்கத்தை இத்துடன் நிறைவு செய்து, அடுத்து நாம் 48வது அமர்வை நோக்கி செல்கிறோம். 48 என்கின்ற பொழுது 47 என்றாலே இன்னும் 3 வகுப்புகள் தான் இருக்கின்றன. அதிலே தொடர்ந்து பிறகு அதன் தொடர்பாக தேர்வுகள் இருக்கின்றன. அது பற்றிய அறிவிப்புகளை எல்லாம் ஐயா அவர்கள் வெளியிடுவார்கள். நிறைய பேர் தேர்விலே கலந்து கொள்ள செய்ய வேண்டும். இந்த வகுப்பிலே பங்கெடுத்தாலும் பங்கெடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, அவர்கள் இந்த தேர்வை எழுதலாம் என்று ஐயா அவர்கள் அனைவரையும் வரவேற்று இருக்கின்றார்கள். எனவே நாம் இதை அனைவரிடமும் கொண்டு செல்ல வேண்டும். இது போல ஒரு தேர்வு நடைபெறுகிறது என்பதை நாம் கொண்டு சென்றால், நமது நண்பர்களுக்கெல்லாம் சொன்னால், இலக்கணம் அறிந்தவர்கள் எல்லாம் இந்த தேர்வினை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நாம் சொல்கின்ற பொழுது அவர்கள் எல்லாம்
அதை ஆர்வமாக எழுத வருவார்கள். எவ்வளவு பேர் எழுதுகிறார்கள் இந்த தேர்வை என்பதை பொறுத்து அப்பொழுது அவர்கள் நாம் பாடப்பகுதி அமைக்கின்ற பொழுது எப்படி அமைப்போம் என்றால், பா எழுதவா என்ற அந்த பகுதியிலே குறிப்பாக 1 முதல் 20 வரை உள்ள பகுதி, 21 அதுக்கப்புறம் உள்ளது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுதுதான் அவங்க நம்ம வலைதளத்தை தேடி கழக முரசுல ஒளிபரப்பா பதிவு செய்திருக்கின்ற அந்த பா எழுதவா பகுதியை 1 முதல் அந்த குறிப்பாக 20 வரை என்றால் 20 வரை அவர்கள் இதை பார்ப்பார்கள். அதை அவர்களை பார்க்க வைப்பதற்கு நமது கட்டாயமாக நமது ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டலாக இருக்கும் என்று சொல்லி, நிச்சயமாக அப்பொழுதுதான் ஏனோ தானோ என்று ஒரு தேர்வு என்றால் அவர்கள் எப்படி வேணாலும் எழுதி விடுவார்கள். நாம் கேள்வி அப்படி என்றால் அந்த பா எழுதவா பார்த்தால்தான் விடை எழுத முடியும் என்ற வகையிலே நாம் அந்த கேள்வி வினாத்தாளையும் அமைப்போம். அதன் வழி அவர்கள் அதை பார்த்தால்தான் அவர்களுக்கு விடை எழுத முடியும் என்ற வகையிலே வினாக்கள் எழுதப்பட்டிருக்கும், கேட்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி, ஐயா அவர்கள் வழிகாட்டலில் அந்த தேர்வுகள் முறையாக சரியான அமைப்பிலே வினாத்தாள் வடிவமைக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட நாள்களிலே அந்த வினாத்தாளுக்குரிய விடையை எழுதுமாறு அவர்களை நாம் கேட்டுக்கொண்டால், அவர்கள் ஒருவர் எழுதுவது மற்றவருக்கு தெரியாது போல அவரவர் நேரடியாக அந்த எண்ணில் எழுதி அனுப்பினால் நமக்கு கிடைத்துவிடும். அதற்கு அவர்கள் தங்கள் பெயரையும் அலைபேசி எண்ணையும் பதிவு செய்து கொண்டால்தான், யார் யாரெல்லாம் அனுப்பியிருக்கிறார்கள் என்பதை நாம் நேரடியாக பதிவு செய்து கொண்டால், பெயர்களையும் அலைபேசி எண்ணையும் பதிவு செய்து கொண்டால் அந்த புலனத்திலே அவர்கள் பெயர் வந்துவிடும், இவர்கள் தான் எழுதியிருக்கிறார்கள் என்று. அல்லது அவர்கள் இல்லை என்றால் வெறும் எண்ணாக வந்து கொண்டே இருக்கும். அதிலே ஏதேனும் விடுபட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம அவர்கள் பெயரையும் அலைபேசி எண்ணையும் புலனை அந்த எண்ணையும் பதிவு செய்து கொண்டால் அவர்கள் நாம் அதை முறையாக நமது அலைபேசியிலே பதிவு செய்து கொண்ட பிறகு பார்த்தால் அது அவர்கள் அந்த எண்ணோடு பதிவு செய்து கொண்டால் கூட இன்னும் 1 என்று காண்பித்தோடும். எத்தனை பேர் தேர்வு எழுதினார்கள் என்பதையும் நாம் பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி, இந்த நிகழ்வை சிறப்புற வடிவமைத்த நமது சகோதரி அவர்களுக்கும், ஆக்கு நிறைமதி அவர்களுக்கும், தமிழ்த்தாரக சுகந்தினா அவர்களுக்கும், அதே போல முனைவர் சி முருகசரசு அவர்களுக்கும், நமது வாழ்த்துரை வழங்கிய தமிழரசி கோதைமாறன் அவர்களுக்கும், ஐயா அவர்களுக்கும், பாவலர் பெருமக்களுக்கும் நன்றி சொல்லி அரங்கத்தை இப்பொழுது ஐயா அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். பொருள் கொள்வோம், சிறந்த முறையில் புனைவோம் என்று சொல்லி அடுத்த அமர்விற்காக காத்திருங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ஒரு சிறந்த வகுப்பை நம்முடைய மரபு பாவலர் மாமணி கோவிந்தராசன் பாத ஐயா அவர்கள் நடத்தி தந்திருக்கிறார். இதுவரை வகையொலி அசைநிலை கூன் என்று சிறப்பு வகையான பாவினங்களை பற்றி எடுத்து சொன்னதன் தொடர்ச்சியாக நீட்சியாக பொருள்கோள் என்கின்ற நம்முடைய நாம் எழுதுகின்ற பாடல்கள் எது இருக்கிறதோ இல்லையோ கருத்து இருக்க வேண்டும். நாம் எதற்கு எழுதுகிறோம் என்ற ஒரு நோக்கு இருக்க வேண்டும். நாம் இலக்கணம் கற்றுவிட்டோம், சீர், அசை, தலை, யாப்பு என்று சொற்களை அடுக்கி வைத்துவிட்டு இது கவிதை என்று சொன்னால் அது நம்மையும் ஏமாற்றி தமிழையும் ஏமாற்றுகின்ற பணியாக முடிந்துவிடும். அதில் இலக்கண வரம்பு இருக்கலாம், ஆனால் அது கவிதை என்று கருத்தில் கொள்ளப்படாது. கருத்தில்லாத எதுவும் கவிதையாக இருக்கவே முடியாது. கவிதை என்பதே கருத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். நாம் எதை சொன்னாலும் அதை ஒரு பொருள் உணர்த்துகின்ற வகையில் சொல்ல வேண்டும். பொருள் இல்லாமல் வெறும் யாப்பை மட்டுமே அடைப்புக்குள் அடைத்து இலக்கண மரபுவார அவல் எழுதி வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் பொருளற்றது நிலையில் அது எழுதப்பட்டிருக்குமே. ஆனால் அது ஏதோ ஒரு வகையில் எதையாவது ஒன்று சுட்டாமல் இருந்தால்
அது நிச்சயமாக யாப்புக்குள் அடங்கி இருந்தாலும், இலக்கணத்தை முறையாக பின்பற்றி இருந்தாலும் அது கருத்தில் கொள்ளுகின்ற கவிதையாக பாடலாக எடுத்துக்கொள்ளப்படும். பயன்படாத ஒன்றை குரோட்டன் செடிகளை வளர்த்து அழகாக காட்சிப்படுத்துவதை போல பொருளில்லாமல் எழுதி அதை காட்சிப்படுத்துகின்ற நிலையாகத்தான் இருக்கும். எனவே கவிதை என்பது கருத்தை சொல்ல வேண்டும். அந்த கருத்தை சொல்லுகின்ற பொழுது அதில் ஒரு ஓசை நயம், சந்தம், இவை எல்லாவற்றுக்கும் மேலாக கேட்கின்றவர்களை ஈர்க்கின்ற வகையில் தமிழுக்கே உரிய அந்த இசை உணர்வு இருக்க வேண்டும். ஒளி வெளிப்பாடு என்பது தமிழுக்கு மட்டும் கிடைக்கின்ற அந்த ஓசை நயம் என்பது, அந்த சொற்களின் புணர்ச்சி என்பது அந்த கவிதையினுடைய தரத்தை உயர்த்தி காட்டும். எனவே மரியாதைக்குரிய நம்முடைய பாவலர் மாமணி கோவிந்தராஜன் பாலையா அவர்கள் சொல்லி தந்து விட்டார். நான் சீர்தலை அசை என்று அவர் சொன்ன இலக்கண மரபு மாறாமல் மீறாமல் நான் எழுதி வைத்திருக்கிறேன். இதை எப்படி நீங்கள் தவறு என்று சொல்லுகிறீர்கள், அல்லது இது சிறந்த பாடல் இல்லை என்று சொல்லுகிறீர்கள் என்று நாம் கேட்டால் அது தமிழை நாம் முறையாக பயிலாதவர்கள் என்ற அடையாளத்தை வெளிப்படுத்தும். எனவே நாம் கற்கின்ற கவிதை என்பது, நாம் எழுதுகின்ற கவிதை என்பது, நாம் எழுதுகின்ற பாடல் என்பது இலக்கண மீறாமல் இருக்க வேண்டும் என்பதை மட்டும் நோக்காக வைத்துக் கொண்டு இது மரபு கவிதைக்குரிய செயல்முறை என்று நினைத்தால் அது தவறு. சில இடங்களில் இலக்கண மீறல்கள் இருந்தாலும் அது கருத்துக்கள் சரியாக சீராக இருந்தால் அதற்கும் இலக்கணம் அந்த மீறலை ஏற்றுக்கொள்ளுகிறது. எனவே அதனுடைய வெளிப்பாடு என்ன என்று பார்த்தால் அது ஓசை நயம்தான் தமிழுக்கு. அதன் ஒளி அளவுகள், அந்த மாத்திரை ஒலிகள் ஒலிக்கின்ற பொழுது ஏற்படுத்துகின்ற அந்த புணர்ச்சி, அதுதான் கவிதையினுடைய இலக்கணமாக நம்முடைய முன்னோர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். அந்த வடிவமைப்புக்கு ஒரு வழிமுறையை இலக்கணமாக தந்திருக்கிறார்கள். எனவே எது அடிப்படை என்றால், அவர்கள் வாழ்வியலில் அவர்கள் கடைபிடித்த அந்த சொல்லாடல் தான் நம்முடைய இலக்கணத்திற்கு அடிப்படை. எனவே அந்த சொல்லாடல்கள் அவர்கள் உச்சரிக்கின்ற பொழுது, அவர்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகின்ற பொழுது, அவர்கள் உணர்வுகள் பகிரப்படுகின்ற பொழுது ஏற்பட்ட அந்த ஒளி அளவீடுகள் தான் இலக்கணமாக நாம் யாப்பாக நாம் பயன்படுத்துகின்ற முறையை அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அதை பின்பற்றி ஒவ்வொருவரும் அவர்கள் கையாண்ட அந்த பாடல் வெளிப்படுத்துகின்ற, செய்யுள் உணர்த்துகின்ற அந்த முறைகள் தான் ஒவ்வொரு இலக்கண வகையாக நாம் இன்றைக்கு கையாளுகின்ற வளர்ச்சியை பெற்றிருக்கிறோம். எனவே ஒரு பாடலுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது பொருள், கோள் என்பதை நம்முடைய பாவலர் மாமணி கோவிந்தராஜன் பாலையா அவர்கள் இன்றைக்கு மிக சிறப்பாக எடுத்து சொல்லி, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்று சொல்வது அது வேறு பொருள். அதை போலவே கவிதைக்கு உருப்பொருள் இல்லை என்றால் கவிதை இல்லை என்று நாம் உணர வேண்டும். எனவே வாழ்க்கைக்கு பொருள் இல்லை என்றால் அர்த்தம் இல்லை. அதை போல கவிதைக்கு பொருள் இல்லை என்றால் கவிதை இல்லை என்பதை, பாடல் இல்லை என்பதை உணர்ந்து நாம் பயன்படுத்த வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய பா இடதவா பாடல் வகுப்பில் இன்றைக்கு ஒரு சரியான
கருப்பொருளை நாம் உணர்த்துகின்ற வகுப்பாக நான் இதை பார்க்கிறேன். இன்றைக்கு இவ்வளவு நாட்டில் நாம் எழுதுகின்ற முறை, பயன்படுத்துகின்ற வகை, அந்த கவிதைகளில் நாம் கையாள வேண்டிய வழிமுறைகள் என்று கட்டமைப்புகளை பற்றி நாம் நம்முடைய மரபு பாவலர் கோவிந்தராசன் பாலையா அவர்கள் விளக்கி சொன்னார். ஆனால் இன்றைக்கு பொறுத்தவரையில் நம்முடைய பாடலின், கவிதையின் கருவாக இருக்க வேண்டிய பொருள்கோள் பற்றி இன்றைக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். எனவே நாம் எதை எழுதுகிறோம் என்பதை நாம் எடுத்து வெளிப்படுத்த இருக்கின்ற எந்த பொருளை எழுதுகிறோம் என்று முடிவு செய்கின்ற பொழுது அல்லது முயற்சிக்கின்ற பொழுதுதான் அது வெண்பாவா அல்லது ஆசிரியப்பாவா அல்லது விருத்தப்பாவா என்று அந்த வகையை நாம் தேர்ந்தெடுக்க முடியும். நம்முடைய கருத்துக்களின் அடிப்படையில் தான் அது வெண்பா எழுதுகின்ற பொழுது கூட அது குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா என்று எந்த வகையை நாம் எழுதுகிறோம் என்பதற்கு அந்த பொருள்கோள் நம்மிடத்திலே இருந்தால்தான் அதை எதில் சிறப்பாக வெளிப்படுத்த முடியும் என்ற ஒரு எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்துகின்ற பொழுதுதான் அது சிறப்பு பெற்றதாக இருக்கும் என்பதால் நாம் எதை எழுதினாலும் பொருள் உணர்ந்து எழுத வேண்டும். அந்த பொருளை உணர்த்துவதற்கு எது சரியான மரபு என்பதை புரிந்து எழுத வேண்டும். இதை இரண்டையும் நாம் உணர்ந்து எழுதினால் அந்த கவிதை, அந்த பாடல் சிறந்து நிற்கும், மேலோங்கி நிற்கும். நம்மை தொடர்ந்து வருகின்ற தலைமுறைகள் ஏற்று போற்றுகின்ற வகையில் அது அமைந்திருக்கும். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் எடுத்தாளுகின்ற, மற்றவர்களுக்கு உணர்த்துகின்ற ஒரு பாடமாக அமையும். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் ஒவ்வொருவரும் பெற வேண்டும். அதற்கான பயிற்சியை இந்த வகுப்பு தருமையானால், அதற்காக இதை நடத்தியவர்கள் என்ற முறையில், இதற்கு ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருந்தவர்கள் என்ற வகையில் இதை நடத்திய பெருமை நமக்கு, இந்த பங்கெடுத்த அனைவருக்கும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த அமர்வை ஒருங்கமைத்த அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் செயலாளர் வழக்கறிஞர் ஆக்கு நிறைமதி அவர்களுக்கும், அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் அம்மா தமிழ் பீடம் செயலாளர் தமிழ்த்தாரகை சுகந்தீனா அவர்களுக்கும், அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் தென் மண்டல தலைவர் முனைவர் முருக சரஸ்வதி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து, அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் பணிகளுக்கு துணையாக நின்று பணியாற்றுகின்ற நிர்வாகிகள், மாவட்ட அமைப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், ஆதரவாளர்கள், உறுப்பினர்கள் என்று அனைவருக்கும், அதை போலவே இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து சிறப்பு செய்திருக்கின்ற அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து இன்றைய அமர்வை நிறைவு செய்கிறேன். நன்றி. அடுத்த அமர்வில் சந்திப்போம். வணக்கம். மீண்டும் வணக்கம் உறவுகளே. நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சீங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க மட்டும் பண்ணாம உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தமிழ் இலக்கியம் சார்ந்த இது போன்ற தரமான பதிவுகளை நீங்கள் விரும்பும் போதெல்லாம் உங்கள் கைபேசியிலேயே கண்டு மகிழ எப்பொழுதும் இணைந்திருங்கள் உங்கள் கழக முரசு தமிழ் காட்சி ஊடகத்தில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.